வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி சார். ஏற்கனவே நம்ம நேயர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்கிறதுனால மற்றவங்க ஃபோனெல்லாம் பிடிங்கி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களாம். ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஒரு வழியாக நம்ம 1 மில்லியனை ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நெருங்கி விட்டோம். 9,98,165 சப்ஸ்கிரைபர்கள் இதுவரை வந்திருக்கிறார்கள். என்று 10 லட்சம் 1 மில்லியனை எட்டி விடுவோம் என்று நினைக்கிறேன். அத்தனை நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்தவங்க போன பிடுங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுற நேயர்களுக்கு கூடுதல் நன்றிகள் என்று தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். சார், சோளிங்கர் தொகுதி எம்எல்ஏ கபில் அவர்கள் பத்திரிகையாளர் தாக்குனதா செய்திகள்லாம் வந்துச்சு. அதை கண்டித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் நேற்று போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமான பத்திரிகையாளர் அறியக்கூடிய நக்கீரன் கோபால் அவர்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கார் சார். அப்படி போராட்டத்தில் பங்கேற்றும் கூட அரசு செவிசாய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தத்தில் இருக்காங்க சார். எனக்கு அந்த போராட்டத்திலேயே மிகவும் மனது வேதனை அளித்த விஷயம் என்ன, அவர் போராட்டம் பண்ணுறதா? வெட்டியாக தானே இருக்கிறதுனால அடிக்கடி போராட்டம் பண்ணுவார், அது விஷயம் இல்லை. கோபாலுக்கு பக்கவாத்தியமாக என்ராம் நின்று கொண்டிருந்தது தான் எனக்கு மனதுக்கு வேதனை அளித்தது. என்ராம் அவர்கள் உலக புகழ்பெற்ற பத்திரிகையாளர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. 80களில் ஸ்வீடன் ரேடியோவில் ஒரு நியூஸ் பிரேக் ஆகுது. ரேடியோவில் போஃபர்ஸ் பீரங்கி வாங்குவதற்கு இந்தியாவில் சிலருக்கு கமிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஸ்வீடன் ரேடியோவில் பிரேக் ஆன அந்த செய்தியை ஆதாரங்களை எல்லாம் எடுத்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தது என்ராம் மற்றும் பத்திரிகையாளர் சித்ரா சுப்பிரமணியம் ஆகியோர். செலிப்ரேட்டட் ஜேர்னலிஸ்ட், தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ டவுட். இன்றைக்கி இந்த கோவாலுக்கு தாளம் போட்டுக்கொண்டு இந்த பெரிய பாட்டு, இந்த கர்நாடக சங்கீதம்லாம் கேட்கும்போது பார்த்தோன்னா பக்கத்தில் வந்து தலையாட்டிகிட்டே அடிச்சுட்டு போய் பார்த்துருக்கேன். அந்த தம்பூரா இதெல்லாம் பக்கவாத்தியம். அதுபோல் திரு கோபாலுக்கு பக்கவாத்தியமாக என்ராம் மாறிவிட்டது தான் காலத்தின் கோலம். என்ராமுக்கு தாக்கப்பட்டது என்பது வருத்தத்திற்குரிய விஷயம், கண்டிக்கத்தக்க விஷயம். அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நமக்கும் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அதுவும் படத்துக்கு போயிட்டு வரும்போது பைட்டு போட்டதுக்கு அடிச்சிருக்கான், திருப்பி வீட்டுக்கு தேடி போய் ஆளை விட்டு அடிச்சிருக்கான். ஸோ அதில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இந்த அரசு கவனமாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. இது மாதிரி தமிழகம் முழுக்க அடிக்கடி சம்பவங்கள் நடக்கும். கடந்த கால திமுக ஆட்சியில் எவ்வளவோ நடந்திருக்கிறது. அந்த ஜாஃபர் சாதிக்கு போதை மருந்து கடத்தல் விவகாரம் தொடர்பாக பாலிமர் என்று நினைவு, இங்கே எஸ்டி கொரியரில் காவல்துறையினர் சோதனை நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த செய்தியாளர் போய் அங்கே பைட் எடுத்ததுக்கு அந்த சிட்டரசு தான் அதோட ஏஜென்சி வச்சுருக்காரு. போருக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் ஆனினார் சிட்டரசுன்னு உதயநிதிக்கு அல்லக்கையாக இருப்பவர் மாவட்ட செயலாளர். கூப்பிட்டு அந்த ரிப்போர்ட்டரை அடித்து கேமராவை பிடிங்கி வச்சுக்கிட்டு ஸ்டேஷனில் போய் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு மகளிர் அணியை கூட்டின்னு வந்து என்ன சேலை பிடிச்சி இழுத்துட்டான்ட்டு கம்ப்ளைண்ட்டை வாங்கி அந்த இன்ஸ்பெக்டர் பாருப்பா உமன் ஹராஸ்மெண்ட் வரும்பா, இதுப்பா ஆப்போஸ் வாங்கிக்க என்று சொல்லி இதெல்லாம் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. பத்திரிகையாளர் விஸ்வா இங்கே ஒரு கேன்டீன் திறந்துருக்காங்க. அந்த கேன்டீனில் எவனுமே சாப்பிட மாட்டேங்கன்னா அது கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதனால அவர் இங்கே இந்த கட்டணத்தை பயன்படுத்தி இங்கே சமைத்து வேறு சிலருக்கு வணிக ரீதியாக வியாபாரம் செய்கிறார். பெண்ணா இந்த சமையல் கூடமாயா பத்திரிகையாளர் மன்றம் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதுக்கு அவர் மேலே எஃப்ஐஆர். அப்போ வந்தார் ராமு. கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது? பத்திரிகையாளர் மன்றமே கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இவங்கெல்லாம் மனுஷனுங்களா? எனக்கு நிற்கிறானே அவன் இந்த சுரேஷ் வேதநாயகம், அவன் தான் இந்த வேலையை பூரா பார்க்குறது. அவன் இந்த ஆஃபீஸு 2 பேர் தான். அப்போ இந்த மீசையை பிடிச்சி தர இழுத்துட்டு வந்துருக்கணும். டேய் பத்திரிகையாளர் மன்றத்திலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ கேள்றா இது அப்படின்னு போய் இங்கே அந்த போலீஸ்கிட்ட சொல்லி கோபால் ஏதாவது விசாரணைக்குன்னு கூப்பிட்டு ஆக்சிடென்டல் ஃபயர்னு கேள்வி விட்டுருக்கீங்களா, அது மாதிரி ஆக்சிடென்டல் ஃபயர்னு மீசையை கொளுத்தி விட்டுருணும் சார். பண்ணுங்க, இதான் யோசிக்கக்கூடாது. 5 வருஷமா பேசுனீங்களா நீங்கள்? இதைத்தான் நான் கேட்குறேன். இப்போ பேசுங்க. காவே காட்சியில் நடக்கிற எல்லா அநியாயத்தையும் பேசுங்க, தட்டி கேளுங்க. இன்னைக்கு வீதிக்கு வர்றீங்களா? அன்னைக்கு தினந்தோறும் வந்திருக்க வேண்டும் நீங்கள் வீதிக்கு. கடைசி அந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு 1 கூடினார்கள். அதுக்கு பிறகு எப்போது கூடினார்கள்? எவ்வளோ நடந்துச்சு? கரூர் விவகாரத்திலாம் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க. பேசுனதுக்கெல்லாம் வழக்கு வந்தீங்களா? அன்னைக்கு எழுதுறது பூரா ஆபாசம், என்னமோ புலிட்சர் விருது வாங்கின மாதிரி பேச்சு மட்டும். உண்மையிலம்மா எனக்கு ஆசைம்மா ஆக்சிடென்டல் ஃபயர்னு கொளுத்தி விட்டுணும் மீசையை. ஒரு முதலமைச்சரை விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குமா. மாட்டுக்கறி சாப்பிடும் மாமி நானே அவனாவது கவர் ஸ்டோரி வைப்பானே. வழக்கெல்லாம் போடக்கூடாதுப்பா. ஜெயலலிதா கரெக்டாக பண்ணாங்க. நான் அன்றைக்கெல்லாம் ரொம்ப கண்டித்து பேசினேன். நான் கரெக்டாக பண்ணாங்க. பயத்தை காமிச்சிருச்சு இந்த அம்மா. உங்களுக்கு தெரியாது அந்த சம்பவம். இதனால ஏதோ கூட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டு இதை கச்சை ஊசியெல்லாம் போட வைத்தானே அவர் தான் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி 100 கதை சொல்லுவான் இருந்தாலே. ஜான்கான் ரோட்டில் தான் இருக்குது இந்த நக்கீரன் ஆஃபீஸு. கவர் ஸ்டோரி மாட்டுக்கறி சாப்பிடும் மாமி நான் அப்படின்னு சசிகலாட்ட இந்த அம்மா சொல்லிச்சான். கோபால் பக்கத்தில் நின்று கேட்டாரான் கார்டன் உள்ள. ஓஹோ ஓகே, அப்படியே கவரில் வைப்பா அப்படின்ட்டு வச்சுட்டாங்களாம். இது ஒரு கவர் ஸ்டோரியா? சரி சாப்பிட்டுட்டு போட்டுங்க, பிடிச்சிருக்குது சாப்பிடுது. நல்ல பீஃப் உலர்த்தியதுன்னு கேரளா ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு இருந்திருப்பாங்க, சாப்பிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு என்ன வந்துச்சு? அவங்களுடைய ஃபுட் சாய்ஸ் அப்படின்றதுனால தமிழக மக்களுக்கு ஏதாவது பாதிப்பா? இது கவர் ஸ்டோரியில் வைக்கிற மாட்டேறா?
வச்சாங்க. வழக்கமாக இப்போ தானே இந்த அவதூறு கேஸ் போட்டு கைது இதெல்லாம் பண்ணுறது. இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, ஏடிஎம்கே 4 சென்னையில் 4 மாவட்டம் நினைக்கிறேன், 4 மாவட்ட செயலர்கிட்ட சொல்லிடுச்சு டியூட்டி ஒருத்தருக்கும் 50 பேரை கூட்டின்னு போகணும். கூட்டின்னு போயிட்டு நேராக டேய் கோபால் வெளில வாடான்னு சொல்லிட்டு ஆஃபீஸை பூட்டிட்டு உள்ளே இருக்காரு கோபால். கூட்டு போயிட்டு இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி டம்முன்னு கேட்ட இடிக்கிறாங்க. ராயப்பேட்டை ஏசி இன்ஸ்பெக்டர்லாம் இருந்தாங்க. என்ன வேலை அவங்களுக்கு, பெருசாக டேமேஜ் ஆகிடக்கூடாது, ஆனால் டேமேஜ் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் டிசைனாக போராடுவாங்க. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டேன் என்ன நடந்துச்சுன்றது சொன்னார். வந்துக்கிட்டே இருக்காங்கப்பா என்ன அப்படி அந்த தெருவில் வருவாங்க. வந்த உடனே இன்ஸ்பெக்டர் பிடிச்சி ஒருத்தரை கட்டி கசைக்கு தூக்கி வண்டியில் ஏற்றி அனுப்புவார். போய் அவங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் வைப்பாங்க. கல்யாண மண்டபத்தில் வச்சுட்டு 1/2 hour கழிச்சு திருப்பி இறக்கி விடுவாங்க. திருப்பி அவங்க செகண்ட் ரவுண்டு வருவாங்க. தம்பி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் சாப்பிட்றது கூட வெளில வர முடியாது. அப்படி பண்ணணும். நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு சார், இதுக்கு சேலம் ஆட்சியில் கூட பரவாயில்லைங்க, இவராச்சு அதை காட்டி ரொம்ப மோசம். அந்த சனியனுக்கு இந்த சனியை பரவாயில்ல, அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் போயா பக்கத்து மாநிலத்துக்கு. இல்லை சனி என்னன்னா ஒரு முதலமைச்சர் எப்படி சார் சனி இருந்து ஜெயலலிதா பீரியட்ல கூட இப்படி கிடையாது. அந்த அம்மா பீரியட் அந்த அம்மா உயர்த்தியும் சொல்லல. ஆனா கம்பேர் பண்ணோம்ல 2 சனியில எது பெரிய சனி சின்ன சனின்னு சொல்லணும். இப்போ பார்த்துக்க அந்த அளவோட கல்ச்சர் என்னன்னு பார்த்துக்க. பத்திரிகையின் தொடக்கம் முதல் இன்று வரை வெறும் ஆபாசம். மற்ற பத்திரிகைகளும் தான் இருக்குது. ஏதாவது இப்படி எழுதுறாங்களா, கிளுகிழுப்பு சமாச்சாரத்துக்கு மட்டும்தான் அந்த பத்திரிகை முக்கியத்துவம் கொடுக்கும். அதே மாதிரி ஏதாவது பாலியல் சம்பவம் நடந்துச்சுன்னா ரொம்ப உருக்கமாக கையை பசங்கிட்டே வீடியோ போடுவார். சைக் கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த ஆளுக்கு போய் ஜால்ரா போட்டுக்கின்னு பக்கத்தில் என்றாம் நிற்கிறாருன்னா இவர்களுக்கு எந்த அளவுக்கு அடிமனதில் தாவேக்க வெறுப்பு ஊடுருவி இருக்கிறது தாங்கிக்க முடியல. அதுவும் அங்கே வந்துட்டு ரீல்ஸாக போடுறாங்க. நீயும் போட என் ரீல்ஸு, உன்னை யாரையா தடுத்தா பார்க்க மாட்டேங்கிறாங்களே. பிரதமரே போடுறாருல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு 4 ரீல்ஸை போட்டுட்டார். நக்கீரன் அவர்கள்லாம் வந்து ரீல்ஸ் போட்டாருன்னு வச்சுங்க, பார்த்ததோட விடாமல் கீழே வந்துட்டு மீசையை சேவ் பண்ணியான்னு போட்டு ஏதாவது சொல்லுவாங்க. 2 திட்டி விட்டு போவாங்க. அவரே கலாய்க்கிறாங்க பிரதமரையே. இந்த எல்லாம் மீம்ஸ் போட்டால் என்ன ஆகும்? ஸோ தாவேக அரசு இது போன்ற புகார்களுக்கு இடமளிக்காமல் ஆட்சி நடத்த வேண்டும். இது என்ன பழக்கம் வழக்கம்? ஜேர்னலிஸ்ட் அடிக்கிறது, பேச பிடிக்கல எனக்கு பேச பிடிக்கலன்னு போயிட்டே இரு. ஆமா, ஆளை வச்சு அடிக்கிற. இல்ல எதுவும் தவறாவும் கேட்கல. என்னங்க ஊழல் பண்ணீங்களா, அங்க கல்குவாரியில கல் எடுத்தீங்களா நான் கேட்டாங்க. உங்களை ஜனநாயகன் படம் பாத்தீங்களா? உங்களுடைய முதலமைச்சர் தானே, உங்க கட்சி தலைவர் தானே. நம்மள மாதிரி உண்மை கூட சொல்ல படம் மொக்கையாக்குதாமே அப்படின்னு கூட கேட்கல. ஸோ அதை அடிக்கிறதெல்லாம் வந்து உடனடியாக வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுத்திருந்தால் இவங்க ஒன்று கூட இருக்க முடியாது. அதாவது முதல்ல இது தப்பு கூட தானே சார். உங்க கட்சிக்காரரு பத்திரிகையாளர் அடிக்கிறாருன்னா உங்க கட்சிக்கு தான் கெட்ட பேர் ஆக போகுது. அப்ப என்ன நோக்கத்துல அடிச்சாரு? ஏதாவது சதி பண்றாரா? எதிர்கட்சிக்கிட்ட காசு வாங்கிட்டு? இது இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ முதல்வர் அவர்கள் இது போன்ற விவகாரங்களில் காவல்துறை அதிகாரிகளுக்கு கடுமையான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணாங்கன்னா விசாரிச்சுட்டு உண்மை இருந்துச்சுன்னா பட்டு நடவடிக்கை எடுங்க. ரைட்டா? அப்படி சொல்லிடணும். இதே போன்று சார் இந்த ராணிப்பேட்டை எம்எல்ஏ விஜயமோகன் அவர்கள் மீது வந்து இந்த ஒரு பெண்ணு பாலியல் புகார் கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் வந்து கைது செய்யப்படல சார். எஃப்ஐஆர் போட்டாச்சு. விமன் ஹராஸ்மெண்ட்டு செக்ஷனில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு 2 மந்திரிங்க அவருக்கு சப்போர்ட்டாக அரெஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு மாவட்ட காவல்துறை நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுப்பதாக வேறு சொல்கிறார்கள். அது எந்த துறை மந்திரி பார்த்து? இந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் அவர்களும் அப்புறம் வெளிநாடு வாழ் மக்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு அவர்களும் இவங்க 2 பேரும் மாவட்ட காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் இதை பண்ணாதீங்கன்றாரா. இதில் இவர் வந்து இவருக்குன்னு ஒரு ஆர்மி வச்சிருக்கார் போல இருக்கான். பேர் என்ன? இந்த மாவட்ட செயலர் பேர் விஜயமோகன் இவருக்குன்னு வச்சுக்கிட்டு இவர் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர். அந்த பெண் தவறாக புகார் சொல்லுது. நானே பார்க்குறேன் இன்ஸ்டாவில் சேட்டு பண்ணிட்டு இருக்கிறத. ஒரு அரசியல் கட்சி தலைவர் கட்சியின் தொண்டரிடம் பேசும் பேச்சு அல்ல, அது தெரியுது. பண்ணியிருக்க ரிலேஷன்ஷிப் கசந்து போச்சு, புகார் கொடுத்துச்சுன்னா சட்டப்படி தண்டனையை எதிர்கொள்ள வேண்டியது தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அடுத்து இந்த திராவிட கழகம் சார்பில் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு பரப்புரை பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க காவல்துறை. அதான் அனுமதி மறுத்து. 2 சக்கர வாகனத்தில் நினைக்கிறேன். இல்லை வந்து ஒரு பெரிய இந்த டாடா ஐஸ் மாதிரி நினைக்கிறேன் பரப்புரை பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அதற்கு தாவேக அரசு அனுமதி மறுத்துருக்காங்க சார். அனுமதியெல்லாம் கொடுக்க முடியாதுயா, கொடுக்க முடியாது. அதுவும் வீரமணின்னு பேர் வச்சிருக்கவங்களும் அனுமதி கிடையாது. நெக்ஸ்ட் அதான் போராட்டத்தை அப்போ ஒடுக்குறீங்களா? ஆமாம் ஒடுக்குறோம். சிபிஎம் சண்முகம் அவர்கள் கேட்டிருக்காரு, கருத்து சுதந்திரத்துக்கு இந்த அரசு என்ன முக்கியம் இப்படி ஒடுக்குறாங்க? வீரமணின்னு பேர் வச்சிருக்கவங்களாம் கருத்து சுதந்திரம் இல்லை. நெக்ஸ்ட்டு இப்படி தான்டா பேசுவான், இப்படி தான் பண்ணுவான். ஜோக்ஸ் அப்பார்ட், ஒரு நியாயமான கோரிக்கைக்காக கருத்து சுதந்திரம் இருக்கணும், ஒரு ஸ்பேஸ் இருக்கணுன்றதெல்லாம் நான் மறுக்கவில்லை. 5 வருடங்களாக நீட் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது என்ன திடீரென்று உங்களுக்கு நீட் தேர்வுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது? நீட்டுக்கு எதிரான பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்கு நீங்க நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை சொன்ன காரணத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் வாகன பிரச்சாரம் சொல்லி டிராஃபிக் இடையூறு ஏற்படுத்துறீங்க, அதனால தான் தடை. போங்க அந்த பெரியார் திடல் இருக்குல்ல, அது உள்ளே பிரச்சாரம் பண்ணுங்கப்பா. யாரோ தடுத்தாங்களா? அங்கே உள்ள பெரிய எம்ஆர் ராதா அரங்கம்னு ஒன்று இருக்குது. மைக்கை போட்டு ஏசிலாம் போட்டு விட்டுட்டு அங்கேயே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு
எதுக்கு ரோட்டுக்கு வரீங்க? ரோட்டுக்கு வந்து தடை தான் பண்ணுவாங்க. இன்னொன்று இப்படி அனுமதி மறுக்கிறதுனால அவங்களுக்கு நல்லது வேற. ஏன்னா பெட்ரோல் விலை ஏறிக்கி இருக்கு. ஏறிட்டு இருக்கு, போன செலவாகும்ல. கரெக்டாக. பெரியாரின் பெயரை வைத்து வீரமணியை போல் வியாபாரம் செய்து சம்பாதித்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. அவரோட ஃபுல் சொத்துமே இவர்கிட்ட தான் இருக்கு போல இருக்கு. ஆமாம்மா, அங்கே அது ஒரு கோழி. பெரியாரோட கருத்துக்களையும் சிந்தனைகளையும் அடைகாத்து வைத்திருக்கக்கூடிய கோழி. மாண்புமிகு நீதிபதி சந்துரு அவர்கள் மட்டும் இல்லாவிட்டால் இன்னமும் கூட பலரால் பெரியார் புத்தகங்களை பதிப்பிக்க முடியாத சூழல் இருந்தது. என்ன சார் தீர்ப்பு கொடுத்தாரு? ஒருத்தர் இந்த பெரியார் நூல் திரட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிகேஷன் போட்டுட்டாரு. காப்பிரைட்டு எங்களுக்கு தான் இது சொந்தம், பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீரமணி நீதிமன்றத்துக்கு போய் சந்துருக்கிட்ட மாட்டுது. ஜஸ்ட் சந்துருக்கிட்ட. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, 100 பூக்கள் மலரட்டும்னு பாப்புலர் நெருடா கவிதை ஏதோ ஒன்று. அந்த கவிதையை தீர்ப்பில் கோட் பண்ணி எல்லாரும் படிக்கணும் பெரியார், வீதிக்கு வீதி போக வேண்டாம். இப்படி ஒருத்தர் வந்து பட்டா போட்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறத இந்த நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காதுன்னா அதுக்கு எகென்ஸ்டாக ரிட் அப்பீல் சுப்ரீம் கோர்ட். தெரியுமா? இந்த வீரமணி தான். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சார் வந்து மண்டை மேலே நச்சுன்னு போட்டு அனுப்பிச்சாங்க. அந்த நிறுவனத்தோட பேரே பார்த்தீங்கன்னா பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம். பெரியார் என்னோட பேச்சுக்களும் சிந்தனைகளும் ஊராக எல்லா மக்களுக்கும் போய் சேரணுன்றதுக்காக தன்னோட சொத்துக்களை பூரா, பெரிய பணக்காரரு, தன்னோட சொத்துக்களை பூரா ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சு இந்த ட்ரஸ்ட்டோட வேலை என் சிந்தனைகளை பரப்ப வேண்டும் அப்படின்றது தான். தஞ்சாவூரில் பெரியார் மணியம்மை பொறியியல் கல்லூரி என்று தொடங்கி அது நிகர்நிலை பல்கலைக்கழகமாக ஆகி அது ஒரு லாபம் மிகுந்த நிறுவனமாக ஆகிவிட்டது. நான் 2வது மற்றும் 3ஆம் வகுப்பு பெரியார் மணியம்மை பள்ளியில் தான் படித்தேன். ரொம்ப தரமாக இருக்கும் பள்ளி. அப்புறம் மாறுதலில் வேறு மாவட்டத்துக்கு வந்து விட்டோம். ஸோ இது மாதிரி ஏதாவது போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா தாவேக்காவுடைய கொள்கை தலைவர்களில் ஒருத்தர் பெரியார். அவரோட சொத்துக்களை மீட்டெடுக்கிறதுக்கான வழிவகைகளை பண்ணணும் சார். அதை எடுத்தோன்னா இந்த பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டார், நீட்டுக்கு பற்றிலாம் பேச மாட்டார். இது பண்ணணுன்றேன் நான். முறைகேடு நடக்குது, வீரமணி அவர் புள்ளையவே ட்ரஸ்டி அப்பாயின்ட் பண்ணிக்கிறாரு என்று சொல்லி அரசுடைமை ஆகிட்டானா முடிஞ்சு போச்சு. அங்கே அது ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கு வாடகைக்கு விடக்கூடிய இடம். அந்த அதில் வரும் வாடகை கட்டணத்தை அந்த ட்ரஸ்ட்டுக்கு போய் சேர வேண்டும் என்று தான் வைத்திருக்கிறீர்கள். நடுவில் அது பிரச்சனையான பிறகு நின்றது. கிறித்துவ ஜப கூட்டங்களுக்கு அங்கே அனுமதி அளிக்கப்படும் தெரியுமா? இந்து கூட்டத்துக்கு அனுமதி கூட. அடுத்து இந்த கொஸ்டின் வருது இல்லை, பெரியார் கடவுள் மறுப்பு என்றால் இந்து கடவுளை மட்டுமா மறுத்தாரு? எல்லா கடவுளையும் தான் சார் மறுத்தாரு. அப்போ ஜப கூட்டத்துக்கு நீ அனுமதி தர? எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த நீட்டு பிரச்சாரத்துக்கெல்லாம் வீரமணி என்ற பேர் இருக்கிறவங்களுக்குலாம் அனுமதி கிடையாது. புரியுதா? ஒரு வீரமணி அந்த பெரியார் கொள்கையின் அடிப்படையிலையோ என்னவோ ஒருவர் பிறப்பால் பிராமணராக இருந்தாலே கண்மூடித்தனமாக அவரை எதிர்க்க வேண்டும் என்ற கொள்கையை வீரமணி பின்பற்றி வருகிறார். ரைட்டா? சரி, அதில் நீங்கள் அதிலேயாவது உறுதியாக இருங்கள். 91 to 96 அப்போது ஜெயலலிதா முதல்வரான புதிதல்லவா? ராஜீவ் கொலைக்கு பிறகு யார் யாரெல்லாம் புலிகளை ஆதரித்தார்களோ அத்தனை பேரையும் தடா சட்டம், அப்போது தடா என்று ஒரு சட்டம் இருந்தது, அந்த தடா சட்டத்தில் கைது செய்து உள்ளே தள்ளி கொண்டிருந்தார். அதற்கு முன்பு ஒரு வீரமணியெல்லாம் தீவிர புலிகள் ஆதரவாளர்கள் தானே. இது ஒன்றும் சுத்தப்படாது என்று தஞ்சையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி செல்வி ஜெயலலிதா அவர்களை அங்கே வரவழைத்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டம் கொடுத்தவர் தான் இந்த வீரமணி. தெரியுமா? இல்லை, அது 69% இடஒதுக்கீடு. எதுக்கோ எல்லா பிராமணரும் எதுக்குற மாதிரி இவங்களை ஏன் எதுக்கல நீ? ஸோ இவரோட லட்சணத்திற்காக இதை சொல்கிறேன். அதனால் இந்த நீட் எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணணுன்ட்டு இவங்க துடிக்கிறதெல்லாம் உண்மையிலேயே நீட் எதிர்ப்புக்காக அல்ல, தாவேக அரசுக்கு தொல்லை கொடுக்கணுன்ட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டு அப்போ உள்ள உட்கார் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இதில் ஒன்றும் தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. 5 ஆண்டுகளாக தொடர்ந்த பிரச்சாரத்தை இப்போது தடுத்து நிறுத்தினால் நீங்கள் இந்த கேள்வியை எழுப்பலாம், கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது என்று சொல்லலாம். 5 வருஷமாக கவர்மெண்ட் இருந்துட்டு என்னையா திடீர் நீட் எதிர்ப்பு? டெல்லியில் போராட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க இல்லை, என்ன இங்கே ஒரு வாரம் கழிச்சு வந்து ஆரம்பிக்கிறேன் நீ? அவங்களே போராட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பிரச்சாரம் பண்ணுமா? வீரமணின்ற பேருக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாதுப்பா. நெக்ஸ்ட்டு போ. காவேரி நீர் பங்கீடு தொடர்பாக வந்துட்டு கர்நாடக அரசும் தமிழ்நாடு அரசும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கர்நாடக அரசு அழைப்பு விட்டுருந்தாங்க. முதல்வர் விஜய் அவர்களும் போறாரு. ஆனால் நேற்று கூட செய்தி ஊடகங்கள்லாம் வந்து சார் விஜய் அவர்களோட போட்டோவெல்லாம் வந்து கர்நாடகாவில் மக்கள் கிழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இவர் போறாரே சார், சரியா இருக்குமா? அதெல்லாம் பாதுகாப்புலாம் கொடுத்துருவாங்க தம்பி. அதெல்லாம் ஒரு ஹீஸ் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் நடந்து கொள்ளும் முறை சரியில்லை. ஊடகங்களில் செவிவழி செய்திகளாகத்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் கர்நாடகாவில் போய் அங்கே போய் பெங்களூர் தேட்டரில் ஜனநாயகன் பார்க்குறதுக்காக நீங்கள் போகல. தமிழக அரசின் பிரதிநிதியாக தமிழக மக்களின் உரிமையை பெற்று தருவதற்காக நீங்கள் அரசுமுறை பயணமாக அங்கே போகிறீர்கள். கர்நாடகாவின் முதலமைச்சர் சொல்கிறார் விஜய் இங்கே வருகிறார் என்று நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டாமா? சிஎம் போறாருன்னு ஏன் இது வரைக்கும் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் ஏன் வரல? எந்த அமைச்சருக்கும் அதை பற்றி பேசல சார். கேட்டால் தெரியாதுன்னு போயிட்டே இருக்காங்க. இந்த தயக்கம் என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனை? செஞ்சா துணிச்சலா செய்யுங்க, இல்லை செய்யாதீங்க. அதான் இன்னொன்று, ஒரு முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்தோட முதலமைச்சரை பார்க்க போறதை ரகசியமா ஒன்றும் பண்ணிட முடியாது. இதையே அந்த மாநில முதலமைச்சர் சொல்லணும்னு நான் கேட்குறேன். முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ திரு ஸ்டாலின் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். முதலமைச்சர்னே ஆரம்பிங்கப்பா. இல்லை முடியாது.
ஏன் இந்த ரகசியம்? ஏன்னா எல்லா எதிர்க்கட்சிகளும் வந்துட்டு பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதை ஏன் சார் வெளியில சொல்ல உங்களுக்கு என்ன அச்சம்? என்ன தயக்கம் தான் கேட்குறேன் நான். ஏன் இப்படி தயங்கி செய்றீங்க? அங்கே கர்நாடகா செல்வதற்கு உங்களுக்கு என்று சில காரணங்கள் இருக்கும், புரியுதா? எதிர்கட்சிகள் பல விஷயங்களை சொல்கிறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துன்றாங்க, பல்வேறு காரணங்கள் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கன்வின்சிங்காக யூ ஃபவுண்ட் சம் ரீசன்ஸ். அப்போ இஃப் யூ ஆர் கன்வின்ஸ்டுனா துணிச்சலாக போக வேண்டியதுதானே? ஆமையா போகிறாரியா, 3ஆம் தேதி போகிறாரு இல்லை 4ஆம் தேதி போகிறாரு என்று சொல்வதற்கு என்ன? ஸோ இந்த மாதிரி ரகசியமாகவெல்லாம் அரசு நடத்துவது என்பது அது ஜனநாயகத்தில் சரியான நடைமுறையும் அல்ல, வழிமுறையும் அல்ல. இன்னொன்று வந்து எதிர்க்கட்சி டக்குன்னு இதான் உங்க வீக்னஸ்ன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. Why are you doing this? அவர் சொல்றாரு, டிகே சிவகுமார் சொல்றாரு, அவர் வர்றாரு, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அந்த ஆற்றுப்படுகையெல்லாம் நாங்கள் கொண்டு போய் முதல்வருக்கு காட்டப் போகிறோம் அப்படின்ட்டுலாம் அவங்க சொல்றாங்க. இதை நாங்கள் அங்கேருந்து தெரிஞ்சுக்கணுமா? தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வராரு, அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்து செய்தி சேனல்ல போடுறாங்க. வருது. நீங்க சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால் இது ஒரு தவறான அணுகுமுறை. தலைமைச் செயலாளர் அவர்கள் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, அவர் தான் இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்து முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ சொல்லு, முதலமைச்சர் உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? அது பதில் சொல்லு நீ. உண்மைதான் சார். சரி, கொத்து பொத்தா போட்டது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீகவுண்ட் கேட்டிருந்தாங்க. அதற்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் சார்பில் வந்துட்டு ரீகவுண்ட் நடத்தினாங்க. அனைத்தும் சரியாகவே இருக்கிறது என்று நேற்று பிரஸ் மீட்ல சொல்லி முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கொத்து பரோட்டா எப்படி போடுவார்கள்? இப்படி இருந்தால் போட்டு டம்மு 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 அதான்ப்பா, அந்த மசாலா மசாலெல்லாம் போட்டுட்டு பரோட்டா பிச்சு போட்டுருவாங்க. பிச்சு போட்ட பரோட்டா மீண்டும் ஒன்றாகுமா? அப்போது கொத்தியது தான் இல்லையா? அப்போ அதை போய் நீங்கள் சரி பண்ணணும், போய் இது பண்ணணும்னு போய் பார்க்குறீங்க. இன்னொன்று முன்னாடி கொத்திட்டாங்க, அது பழசாயிருக்கும். ஜோக்ஸ் அப்பார்ட், ஸ்டாலின் அவர்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவது அவருக்கு நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்போது அந்த திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் ரீகவுண்டிங்கு கேட்குறாருன்னா அதில் பொருள் இருக்கிறது. ஒரு ஓட்டில் தோற்றுருக்காரு, அதில் பொருள் இருக்கிறது. இல்லை ஒரு 50 ஓட்டில் ஒருத்தர் தோற்றுருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. 200 ஓட்டில் ஒருத்தர் தோற்றுருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. அப்போ போய் நீங்கள் ரீகவுண்டிங் கேட்குறதுல பொருள் இருக்கிறது. 8000 ஓட்டியா? சரி, போன தடவை தாவேக்கு ஆட்சி இருந்து இது மாதிரி நடந்திருந்தா கூட பரவாயில்ல, உங்களோட ஆட்சி. ஸோ வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு நோடல் ஆஃபீஸரை போட்டு நம்ம ஜெயிச்சலான்னு சொல்லிட்டு தான் கணேசனை போட்டிங்க. அதுவும் நடக்கலை. நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களே ஒரு வாட்டி ரீகவுண்ட் ஒன் மோர் போயிடலாமா என்று அவரே சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. கூட இருக்க அல்லக்கு ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. கரெக்டா அண்ணே? எதுக்கு ஒரு வாட்டி ரீகவுண்ட் பார்த்துடலாண்ணே. ஸோ இப்போது காலேஜெலாம் படிச்சிருக்க, வாத்தியாரை செட்டிங் பண்ணி ரீவேல்யூவேஷன் போட்டால் அதில் அர்த்தம் இருக்குது. சார் போட்டு விடுங்க சார். இது எப்படியா நடக்கும்? ஸ்டாலின் அரசியலுக்கு லாயக்கு இல்லை. தேர்தலுக்கு முன்பு நடந்த ஒரு உரையாடலை சொல்கிறேன். போலிங் முடிஞ்சிருச்சு. ஒரு 3 கட்சி பிரமுகர்கள் இருக்கிறார்கள். எனக்கு எப்படிங்க இருக்கு என்று கேட்கிறார். அண்ணே, என் தொகுதியிலே கஷ்டண்ணே, என்னமோ நினச்சோம், பயலுங்க இந்த சின்ன பயலுங்க அடிச்சிடுவாங்க போல இருக்கு என்று ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எப்படி அப்படின்னோடனே, அநேகமாக எனக்கே புட்டுக்கொண்டு தோணுது என்று அவர் சொல்கிறார். அப்படியா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்தில் எனது அருமை நண்பர் கே நேரு வருகிறார். ஸ்டாலின் கேட்குறாரு, என்னண்ணே அப்படின்ட்டு. அண்ணே, ஒரு 2 தானே டஃப் டெல்டாவில். இந்த காமராஜ் ஜெயிச்சிடும் அப்படி போல இருக்குது, இந்த விராலிமலையில் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிடும் அப்படி போல இருக்குது. இப்போ மீதி 38 அடிச்சிடல அண்ணே. நேருவுக்கு பின்னாலேயே வேலு. அண்ணே, 28ல் ஒரு 3 தான் டவுட்டு, 25 கன்ஃபார்மாக அடிக்கணும். அவர் இந்த முதல்ல சொன்னாங்களே 3 பேர், அண்ணே டஃப்னுன்ட்டு மூஞ்சே சரியில்லையா அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேருவும் வேலுவும் வந்து இந்த கணக்கை சொன்னோடனே ரைட்டு அப்படின்னா அப்படியே மலருதான் முகம். 3ஆம் தேதி நாளைக்கு ரிசல்ட் கவுண்டிங்கு. இன்னைக்கு வேலுக்கிட்ட கூப்பிட்டு, என்ன எப்படி இருக்கு அண்ணே, கூட்டணியோடு சேர்த்து 150 தாண்டிடுவோம்ண்ணே. நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் வச்சுக்கலாமா, இல்லை அந்த அம்மா எப்பவும் வந்து சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு விழா கட்டடத்தில் வைப்பாங்க, நேரு இது வைக்கலாமான்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்பாடு பார்க்க போயிடுவேன் நான் இப்படி பேசினாராம். இவரும் சந்தோஷமா நம்மளையே கொத்து பரோட்டா போட போகிறாங்கன்றது கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியல. தொடக்கம் முதலே இப்படித்தான் கூட இருப்பவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இல்லை, அதை தான் அவர் விரும்புகிறாரு. அதை தான் விரும்புகிறாரு. அது மாதிரி பாசிட்டிவாக சொல்கிறது தான் விரும்புகிறாரு. இக்னோர் நெகட்டிவிட்டி. முன்னாள் எம்எல்ஏவாக வீட்டில் உட்கார வேண்டியதுதான். இக்னோரிங் நெகட்டிவிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், இக்னோரிங் தி ட்ரூத் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் ஸ்டாலின். இவருக்கு தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு. உதயநிதி தெரிஞ்சுக்க விரும்பலை. தெரியும் தோற்றுருவோன்னு, என்ன இப்போ தோற்றுட்டு போகிறது. அதனால் தான் அவர் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். ஸோ எனக்கு உள்ளபடியே பாவமாக இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களை நினைத்தால். ரொம்ப நான் இதாக சொல்லலை, உள்ளபடியே மனசு வருத்தமாக. நம்ம விமர்சனம் பண்ணுறோம், கிண்டல் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு புறம் ஓரமாக வைத்து விட்டால் அடுத்த வாரம் பேரவை கூட்டம் தொடங்க இருக்கிறது. டிவியில் தானே பார்க்க முடியும் உங்களால், இல்லையா? ஸோ அது வருத்தமாகத்தான் இருக்கும். மருத்துவர் ஐயா ஓய்வெடுத்ததை போல இன்னொன்று, நீங்கள் போய் விஜய்கிட்ட எல்லாம் போட்டிகிட்டு இருக்கிறது நல்லா இல்லை. ஏற்கனவே உங்கள் அப்பா வேணாலும் மொக்க பண்ணுகிறாரு.
ஸோ இந்த நேரத்தில் இளைய தலைமுறை தான் இனி அடுத்த கட்ட அரசியலை நகர்த்த வேண்டும் என்று காலம் அனைவருக்குமே கட்டளையிட்டு இருக்குது. இன்னொன்று விஜய் அவர்கள் டைலாக் பஞ்சா பேசுவார். இவர் ஆகேண்டுக்கு இருந்தாருன்னா எங்கள் மக்கள் அந்த மொக்க பஞ்சு அது ஆக. இவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுது உள்ள மனசாரவே சொல்கிறேன் நான். சும்மா இந்த அரசியல் விமர்சனங்கள் இதெல்லாம் தாண்டி ஓய்வு பெறட்டும், ஒப்படைச்சிட்டு போட்டோம். இன்னொன்று, கருணாநிதிக்கிட்ட நீங்கள் வச்ச கம்ப்ளைண்ட்டே தானே, போய் தொலை மாட்டேங்குது பெருசு, வீல் சேரில் உட்காந்துக்கின்னு பதவியை விட்டு தர மாட்டேங்க அப்படின்னு தான் வம்பு பண்ணி தலைவர் போஸ்ட்லாம் கொடுக்க முடியாது. சரி, செயல் தலைவர்னு ஒரு புது ஐட்டமாக வீசுங்க என்று இவர் செயல் தலைவராக இல்லாமல் இருந்தார் இல்லையா? அப்போது கலைஞர்கிட்ட இந்த ஐடியாவை போய் வேலு தான் பிச்சு பண்ணுறாரு. என்ன இந்த செயல் தலைவர், அப்போ நான் என்ன செயல்படாத தலைவராயா அப்படின்னு. இப்போது இவர் செயல்படாத தலைவர் தான் இல்லையா? எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரா? அதுவே விசியில் தான் நடக்குது. அதில் கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை இல்லையா? செயல் தலைவர்னு ஆக்கிக்கிட்டு நீங்கள் நான் இனி செயல்படாத தலைவர்னு அண்ணியை கூட்டிட்டு சந்தோஷமாக துபாய்க்கு போய் இன்னும் சுற்றி பார்த்து துபாய் வாங்க நான் குண்டு போட்டுட்ருக்கேன், என்கிட்ட போகாதீங்க, இந்த பக்கத்து போய் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த வயதான காலத்தில் இன்பங்களை அனுபவிங்கள், ஏன் இந்த தலைவலியை இழுத்து போட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது தான் நான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மனதார சொல்வது. நான் இந்த நீங்கள் இருந்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுவேன், தொடர்ந்து பண்ணுவேன். ஆனால் ஒரு மனசாராவே நான் நேராக சந்தித்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் அப்படியே குழந்தை மாதிரி வரவேற்றாருங்க. ஸோ அவர் இனி சிரமப்பட வேண்டாம் என்ற அடிப்படையில் அரசியலில் இருந்து அவர் ஓய்வு பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திரு விஜய் அவர்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கத்திப்பாரா ஜங்ஷன்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தாரு. டிஎம்கே ஐடிவிங்க வந்து அதை ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் சுற்றி பார்த்துருக்காரு. ஸோ எப்படி இந்த கூஜி பேக்னா அதோட ஃபேக் இருக்குமோ அந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் பண்ணது ஃபேக்கு அப்படின்னு, இன்னும் கேட்டால் சீப் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் காப்பி போலி, ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இவரும் தான் மெட்ரோவில் பயணித்தார். ஒருத்தங்க பக்கத்தில் நின்று தான் அவனை போய் சப்புன்னு 2 அரை விடுறாரு. பஸ்ஸில் போகிறப்பே ஒருத்தர் அடி சாப். அது அடுத்தது எது சீப் வெர்ஷன்ன்றதை திமுகவினர் மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன். அவங்க கிட்ட விட வேணாம் சார், மக்கள் கிட்ட விட்டுறலாம். இல்லை, அவங்க தான் மனசாட்சியோட யோசிச்சு பார்க்கணும். நேற்று விஜய் மெட்ரோவில் போகிறாரு, அந்த படிக்கட்டுலேருந்து திபுன்னு இறங்கி ஓடி வந்தாங்க ஜனங்க. பார்த்தியா? இப்படி என்னைக்காவது ஓடி வந்திருக்காங்களா ஐயா உங்கள் டேடியை பார்க்க? மனசாட்சி வேணாமா? படமே இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்ட்டாரு. ஆனால் நேற்று போன விசிட்டே படம் மாதிரி இருக்குது சார். எங்கேயோ நிற்கிறாரு, குட்டியாக தெரிகிறாரு, அவ்வளோ கூட்டம் கீழே, மக்கள் கூட்டம். அதனால தான் அவர் ஓய்வு பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன், கோரிக்கையாக இதை வைக்கிறேன். ஸோ அடுத்து அம்மா உணவங்களோட அந்த சேவைகளை மேம்படுத்துறதுக்காக இப்போ வந்து அம்மா உணவகத்தை அந்த உள்ளாட்சி அமைப்புகள்லாம் சார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு தனி கூட்டுறவு சங்கம் அமைச்சு அது கீழே வந்து அம்மா உணவகத்தை நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இது சாத்தியமா? இது ஒரு நல்ல முன்னேற்றமா? நல்ல முன்னெடுப்பு. உள்ளாட்சி அமைப்புகளில் நிதி இல்லை. ஸோ அம்மா உணவகம் மானியத்தில் தானே ஓடுது. 1 ரூபாய்க்கு இட்லி 5 ரூபாய்க்கு சாப்பாடுன்னு நினைக்கிறேன் இல்லையா? உள்ளாட்சி அமைப்புகள் மானியம் கொடுத்து கொண்டு இருக்குது. அது அவசியமான திட்டம், நல்ல திட்டம். ஸோ இதை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருக்கு கீழ் கொண்டு வந்து அம்மா உணவகங்களை ஒரு 10 உணவகங்களை இணைத்து அதை ஒரு கூட்டுறவு சங்கமாக்கி அதை லாபகரமாக கூட நடத்த முடியும் என்று ஒரு எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் ஒரு ஆலோசனையாக ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த செய்தியிலேயே குறிப்பிட்டிருந்தது மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் திரு ஏகே கோபாலன் அவர்கள் கேரளாவில் இந்தியா காஃபி ஹவுஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். அந்த காஃபி ஹவுஸ் பல 100 கிளைகளோடு விரிவடைந்திருக்கிறது. தமிழகத்திலும் அதற்கு கிளைகள் இருக்கின்றன. அதுபோல் இந்த அம்மா கேன்டீனை ஒரு பிராண்டாக மாற்றுங்க, கோஆப்ரேட்டிவாக மாற்றுங்க. அமுல்லாம் கோஆப்ரேட்டிவ் தெரியுமில்ல, ஆவின் கோஆப்ரேட்டிவ். ஆவின் ஒரு பிராண்டு தானே, அம்மா கேன்டீனே பிராண்டாகுங்க, அசைவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அதான் இந்த பேர் அன்புமணி அவர்கள் சொன்னால் 25 ரூபாய்க்கு பிரியாணி போடுங்க அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைப்பா, மதியம் வந்து ஒரு 2 மத்தி மீனை போட்டு குழம்பு வச்சு மீன் குழம்பு சாப்பாடுன்னு போடுங்க லஞ்சு. ஸோ அது மாதிரி இது ஒரு பிராண்ட் ஆக்குங்க என்ற அந்த யோசனை இருந்தது. இது ஒரு உள்ளபடியே நல்ல யோசனை. பல்வேறு துறைகள் சம்மந்தப்பட்டிருப்பதால் முதல்வர் தான் இதில் தலையிட வேண்டும். இன்றைக்கி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்திருந்தது. 3434 கோடி ரூபாய் கடனில் சென்னை மாநகராட்சி தத்தளித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு போட்டுட்டு, ஏன் இந்த கடன் என்றும் அதிலேயே செய்தி வந்திருக்கிறது. ஒரு பாலம் கட்டணும், ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னா அதற்கான நிதி இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு தான் திட்டத்தை தொடங்க வேண்டும். வழக்கமாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசு நிதி கொடுக்கும். அரசு நிதி கொடுப்பதை கடந்த ஆட்சியிலேயே நிறுத்திவிட்டது. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பே நிறுத்தியதும், நிதி இல்லையே நாம் இந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்துவது என்று அப்போது இருந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் யோசித்திருக்க வேண்டும். இந்த ராதாகிருஷ்ணன், குமரகுருபரன், பிரியா, சேகர்பாபு, அண்ணன் நேரு அனைவரும் சேர்ந்து இந்த திமுக ஆட்சியில் தான் நார்மலாக ஏடிஎம்கே பீரியடில் எப்படி ஊழல் நடக்கும்னா
டெண்டர் அவார்ட் பண்ணிவிடுவாங்க. டெண்டர் அவார்ட் பண்ணி முடிச்சுட்டு நீ இந்த ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணுறீன்றதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. சூப்பர்வைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் முடியும் போது அந்த பில் அமௌண்ட் இருக்குல்ல 50 கோடி ரூபாய் அப்படின்னா அதில் 10%னா 5 கோடி கொண்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு வாங்குறது. இது அதிமுக ஆட்சியில் வழக்கம். இவங்க டெண்டர் விடும்போதே அட்வான்ஸ் வாங்குவாங்க. அந்த திருவான்மியூர் உத்தண்டி பிரிட்ஜ் மேட்ரு சொன்னேன்ல, போடுறதுக்கு முன்னாடியே 250 கோடி அட்வான்ஸை வேலு வாங்கினாருன்னு நான் சொன்னேன்ல. டெண்டர்லேயே அந்த அட்வான்ஸ் காசு சேர்த்துறது அது உண்மையிலே தான் ப்ராஜெக்ட் காஸ்ட்லேயே அதை சேர்த்துட்டு அதாவது எப்படின்னா, இப்போ நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன், நான் தான் கான்ட்ராக்டர்னு வச்சுக்கோங்க. அந்த ஒர்க்குலாம் முடிச்சுட்டு எனக்கு கவர்மெண்ட் பில்லு தரும்போது இந்தாங்க சார் உங்களுக்கான லஞ்சம் என்று கொடுப்பது வேறு. டெண்டர் விடுறதுக்கு முன்னாடியே காசை கொடுன்னு கேட்டார் வேலு. டிஎம்கே பீரியடில் அதான் நாளைக்கு நான் டெண்டர் விட போகிறேன்னா இன்றைக்கி கொண்டு வந்து காசை கொடுத்தா தான் உனக்கு டெண்டரு. ஸோ இப்படி இந்த டெண்டருக்கான அந்த லஞ்சத்தை முன்பணமாக வாங்குவதற்காகவே ஏராளமான ஒர்க் ஆர்டரை கொடுத்து அவன் லஞ்சம் கொடுத்துட்டான், அவனுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் அவன் ஒர்க்கு செஞ்சானா செய்யலைன்னா என்ன, பில்லை மட்டும் போட்டு வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்படி ஃபண்ட்ஸே இல்லாமல், பட்ஜெட் அலோகேஷனே இல்லாமல் ஒர்க்கு ஆர்டர் கொடுத்து தான் 3434 கோடி ரூபாய் கடனில் சென்னை மாநகராட்சி தத்தளிக்கிறது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கடன் பத்திரம் வெளியிட்டு ஊழல் பண்ணாங்க பொருக்கா. அந்த அவங்க மேயர் திருமதி பிரியா தான் போயிட்டு மணி அடித்து அந்த பாண்டை, சாவரின் பாண்டை சேல்ஸை தொடங்கி வச்சாங்க. ஸோ இந்த துறையை முதல்வர் தனக்கு கீழேயே வைத்திருக்கிறார். இந்த 3434 கோடியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1500 கோடி ரூபாயை சேகர்பாபு, பிரியா, நேரு எல்லாம் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க. 1500 கோடி 50 பாதி அடிச்சிருப்பாங்க, எனக்கு சந்தேகமே இல்லை. அதுலேயும் சார் லாஸ்ட் 2025 2026 ஆண்டு காலத்தில் மட்டும் 1970 கோடி டெண்டர் 2000 கோடி அடிச்சிருக்காங்க. புரியுதா உனக்கு? தெரியுதா அந்த லாஸ்ட் இயரில் அந்த கிராஃப்லேயே தெரியுதா உனக்கு? 22 23 375 கோடிக்கு ஒர்க்கு, 23 24 355 கோடி ஒர்க்கு, 24 25 529 கோடி, 2025 26 மட்டும் 1970 கோடி ரூபாய்க்கு என்ன வேலையை செய்தீர்கள்? கடைசியில் அந்த தேர்தல் அறிவிப்பை ஒட்டி ஒரு நாளைக்கு 200 டெண்டர் 250 டெண்டர் விட்டுட்டு இருந்தாங்க. 24 மணி நேரம் டெண்டர்லாம் விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? முதல்வரோட துறை இது. விசாரணைக்கு உத்தரவிட்டு, நல்ல கமிஷனர் இருக்காரு, விசாரணைக்கு உத்தரவிட்டு தூக்கி ஒரு 10 இன்ஜினியர் தூக்கி ஜெயிலில் போடுங்க. இந்த மேயர் திருமதி பிரியாவை தூக்கி உள்ளே போடுறதுக்கு வழி இருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி தான் கையெழுத்து போட்டுருங்க, ஃபைல் தூக்கி உள்ள வைங்க. அடுத்து ராமநாதபுரம் போலீஸார் வந்துட்டு மெத்து குக் பண்ண இடத்தையும் கண்டறிஞ்சு சுமார் 1.5 கிலோ மெத்தை வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க சார். டிடி நெக்ஸ்ட்லேயே 2 போதை மருந்து தொடர்பான செய்திகள் வந்திருக்கின்றன. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம். நாளுக்கு நாள் இந்த போதை மருந்து பிடிபடும் செய்திகள் எந்த அளவுக்கு போதை மருந்து நடமாட்டம் இங்கே இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. எப்போதுமே நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். மாற்ற கன்சைன்மெண்ட்டு 10% கூட இல்லை ஆக்சுவல் ட்ரக் புழக்கத்தில். மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவான நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ 1 கோடி மதிப்பிலான எல்எஸ்டி பிளாட்ஸ் எல்எஸ்டி என்ற அந்த போதைப் பொருளை கைப்பற்றி இருக்கிறார்கள். கொடைக்கானலுக்கு சப்ளை செய்வதற்காக அந்த போதைப்பொருள் வைக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு மருத்துவரும் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவரும் அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையினர் 1.5 கிலோ மெத்து வந்து பிடித்திருக்கிறார்கள். ஸோ கண்டினியூஸாக இந்த ட்ரக் மெனஸ் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது இந்த செய்திகளின் மூலமாக தெரிய வருகிறது. ஸோ இந்த ட்ரக் மெனஸு ஒரு மிகப்பெரிய மெனஸு. தாவேக ஆட்சிக்கு வந்ததற்கும் திமுக ஆட்சியில் வளர்ந்த இந்த போதை கலாச்சாரம் என்பது ஒரு காரணம் என்பதை இவர்கள் நினைவில் வைத்துக்கொண்டு இதை இன்னும் டைட்டன் பண்ணணும். வலுவாக இந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகளை கண்காணித்து போதைப்பொருள் வேட்டையை தீவிரப்படுத்த வேண்டும். இந்த ஆட்சியில் வந்து டாஸ்மாக தனியார்கிட்ட விடலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் அதுக்கு எதிராக இப்போ போராட்டம் நடத்துகிறதா அறிவிச்சிருக்காங்களே சார். ஆகஸ்ட் 4 அன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என்று தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. தாராளமாக வேலை நிறுத்தம் செய்யுங்கள். புதிய ஊழியர்களே புதிய ஊழியர்கள் அவங்க காலவரைட்ட வேலை நிறுத்தம் தொடங்கினாங்கன்னா அதையும் பரிசீலிப்போம். நான் இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, சீக்கிரமாக தனியாருக்கு போகுது. அன்றைக்கி ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்ணி நீங்கள் அன்றைக்கி வசூல் பண்ண வேண்டிய 10 ரூபாயை இழக்கிறீங்க. கரெக்டாக சொல்லு. ஆமாம் சார், ஒவ்வொரு நாளும் பொற்காலம். இப்போ இந்த எல்லா துறைகளிலும் வேலை நிறுத்தம் நடக்கும். இந்த டாஸ்மாகில் மட்டும் வேலை நிறுத்தம் பண்ண மாட்டாங்க. கவனிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 23 ஆண்டுகளில் முதல் முறையாக தாவேக அரசு வந்த பிறகு தான் ஒரு 2-3 மாவட்டங்களில் அந்த வேலை நிறுத்தம் நடைபெற்றது. அது நடைபெற்றுச்சு. ஊழியர்கள்லாம் போராட்டத்துக்கு போங்கன்னா 2-3 பேர் தான் அங்கே போகிறது, மிச்சம்லாம் உட்காந்து கடையை நடத்திக்கிட்டு அங்கே 10 ரூபா வசூல் பண்ணிக்கிறேன். அதான் சொல்கிறேன்னே. அதனால் வேலை நிறுத்தம்லாம் பண்ணிங்கன்னா மூடிட்டு போங்க. அதனால் ஒன்றும் கவர்மெண்ட் குடிமூடி போயிடாது. உங்களுக்கு 10 ரூபா போகுது, வசூல் போகுது. எவ்வளோ நாள் இந்த 10 ரூபாய் வாங்க போகிறீங்களோ தெரியல. இப்படி வேலை நிறுத்தம் பண்ணி இந்த கிடைக்கிற 10 ரூபாய் இழந்துக்கிட்டு போகாதீங்கன்றது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அரசு எப்போவுமே மாலதி கவர்மெண்ட் சர்வீஸில்
அந்த ஸ்ட்ரைக் நடந்துச்சுன்னா சீஃப் செக்ரட்டரி ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிடுவார். இந்த மாதிரி வழக்கமாக அந்த பத்திரிக்கை அட்டண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய நாட்களில் மட்டும் கரெக்டாக 9:59 அட்டண்டன்ஸ் க்ளோஸ் ஆகிடும். 10:10 செக்ரட்டரியேட்டுக்கு ரிப்போர்ட் போயிடணும். எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் ஸ்ட்ரைக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட் போகணும். ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த சிஸ்டம் இருக்கும். இங்கேயும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுபவர்களை உடனடியாக பணி இடைநீக்கம் செய்யுங்கள். இனிமேல் ஜென்மத்துக்கு இதை 10 ரூபா வாங்கக்கூடாது, புரியுதா? முன்னதாகவே அரசு அறிவிப்பை வெளியிட்டு விட வேண்டும். டாஸ்மாக்கு பொறுப்பான அமைச்சரோ உள்துறை செயலாளரோ வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளும் ஊழியர்களுக்கு ஒரு நாள் ஊதியம் பிடித்தம் செய்யப்படுவதோடு கலந்து கொள்ளும் ஊழியர்கள், வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளும் ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருங்க. ஒரு பய போக மாட்டான். நான் சொல்கிறேன், ஏற்கனவே சஸ்பென்ஷனில் இருக்காங்க இந்த 10 ரூபா வாங்கினதுக்கு. அவங்க ஒரு 10 பேர் கத்திட்டு இருப்பாங்க, எனக்கு கிடைக்கல 10 ரூபா. அதனால் இந்த வேலை நிறுத்தமெல்லாம் வெற்றி பெறாது. இந்த இவர்களின் மிரட்டல்களுக்கு அரசு அஞ்சக்கூடாது. அதனால் துணிச்சலாக இந்த தனியார் மயமாக்கும் அந்த வேலையை அரசு தொடர வேண்டும் அப்படின்றது தான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படிலாம் மிரட்டுவாங்க, ஒரு கெட்ட நடக்காது அப்படின்னாங்க. போட்டோம் என்ன இப்போ நாளைக்கு இதில் இங்கெல்லாம் இந்த டாஸ்மாக்லாம் வேலை நிறுத்தமே பண்ண முடியாதுப்பா. ஒவ்வொரு மணி நேரமும் காசியா எந்த அளவுக்கு ஆகிட்டான போய் விஜய்க்கு அனுப்பு போ, இப்படி தான் 10 ரூபாய் கொடுத்துட்டு அனுப்பு போ அப்படின்றாங்கன்னா போய் எப்படி மாறி போயிருக்காங்க பாரு. அடுத்து பெங்களூர் டு சென்னைக்கு வந்துட்டு வேகமாக போகிறதுக்காண்டி ஒரு நெடுஞ்சாலை வழி கண்டுபிடிச்சி அதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது அப்படியே தடைப்பட்டு கிடக்கான் சார். அரக்கோணத்துலேருந்து இந்த காஞ்சிபுரம் அந்த இடத்துல வந்து தடைப்பட்டு கிடக்கான். என்ன சார் காரணம்? அந்த ஹைவேஸில் டெண்டர் விடும்போது பேக்கேஜாக விடுவாங்க. இப்போ 300 கிலோமீட்டர்னு வச்சுக்கேன், ஏப்பா 300 கிலோமீட்டர் ரோடு போட்டு பண்ணலாம் விட மாட்டாங்க. 10 கிலோமீட்டருக்கு ஒரு பேக்கேஜ், அடுத்த 10 கிலோமீட்டருக்கு ஒரு பேக்கேஜ்னு சொல்லிட்டு விடுவாங்க. தனித்தனி டெண்டராக விடுவாங்க. இதில் இந்த அரக்கோணம் காஞ்சிபுரம் இடையே 25.5 கிலோமீட்டருக்கான பேக்கேஜ் மே 2025 முதல் ஒரு வருட காலமாக எவ்விதமான முன்னேற்றமும் இல்லாமல் அந்த பணி அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. சென்னை டு பெங்களூர் டிராஃபிக் ஹெவியாக இருக்கும் எப்போதுமே. இந்த பேக்கேஜ் இந்த கோர்ட் லிட்டிகேஷனால் அப்படியே பணி முழுமையடையாமல் நின்று போயிருக்கிறது. இப்போது அந்த பேக்கேஜ் மட்டும் நின்று போய் மீதி இடம்லாம் ரோடு போட்டு முடிச்சா என்ன பிரயோஜனம்? கோர்ட்டு கேஸ்னால நின்றுக்கிட்டு இருக்கு. அதில் அந்த வேலையை டெண்டர் எடுத்தவர் நிதி நெருக்கடியில் சிக்கிக்கொள்ள அவருக்கு நிதி கொடுத்த ஃபினான்ஷியர்ஸ் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட அந்த கோர்ட் லிட்டிகேஷனால அது நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னா கான்ட்ராக்ட் அவருக்கு கேன்சல் பண்ணிட்டு புது கான்ட்ராக்ட் கொடுத்து வேலையை தொடங்கணும். இந்த ஒரு பேக்கேஜினால என்டையர் ஸ்ட்ரெச்சு கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிறது நல்லதில்லை. இது முழுக்க மத்திய அரசின் நிதியில் செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலை, நஹாய் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இதை பாராளுமன்றத்தில் தரைவழி போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் இந்த விவரத்தை அவையில் தெரிவித்திருக்கிறார். ஸோ இது ஆனால் அந்த தாமதம் வந்து ஒரு சில பேக்கேஜ் இந்த ரீசனுக்காக, இன்னும் சில பேக்கேஜில் லேண்ட் அக்விசிஷனில் சிக்கல் இருக்குன்றாங்க. தமிழக அரசு உடனடியாக இதை கிளியர் பண்ணுறதுக்கான வேலைகளை தொடங்க வேண்டும். சார் அடுத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தலைமைச் செயலகம் அமைக்கிறதுக்கு ஒரு 4 இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க சார். அதோட நிறை குறைகள்லாம் அதில் போட்டிருக்காங்க சார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலைமைச் செயலகத்தை மாற்றலாம் என்று இப்போது விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. எந்தெந்த இடத்தை தலைமைச் செயலகமாக மாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு ஆலோசனைகளை போட்டு ஒவ்வொரு இடத்தின் சாதக பாதகங்களை அதில் பதிவு செய்திருக்கிறார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் மொத்த பரப்பளவு 37 ஏக்கர். அது நகரின் மையப்பகுதியில் இருக்கிறது. சிறப்பாக அங்கே தலைமைச் செயலகத்தை உருவாக்கலாம் என்றாலும் போக்குவரத்து நெரிசல் அதெல்லாம் தாண்டி 37 ஏக்கர் தலைமைச் செயலகத்துக்கு போதாது. அடுத்த சைட்டை அவங்க கன்சிடர் பண்ணுறது தீவுத்திடல் போயிருக்குல்ல, அது இப்போது இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கு அருகாமையிலேயே இருக்கிறது. ஆனால் மீண்டும் அது வந்து இராணுவ இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி ஆகும். அதுலேயும் அந்த ரோடே வந்து நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க, இந்த குதிரை சிலை மன்றோ சிலை இருக்கும். இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் இராணுவத்துக்கு சொந்தமான இடம். அது மீண்டும் இராணுவத்துக்கு போய் தொல்லை கொடுப்பதாக இருக்கும். திருமழிசையில் வந்து சேட்டலைட் சிட்டி துணை நகரமாக அது ஏற்கனவே உருவாக்கும் திட்டம் இருந்தது. அந்த இடம் சரியாக இருக்கும் என்று சொல்கிறார். இன்னொரு இடம் வந்து மெட்ராஸ் ரேஸ் கிளப், அது ரோட்லேருந்து பார்த்தா தெரியாது, கிண்டியில் இருக்குது. மிகப்பெரிய இடம். அது நீண்ட காலமாக அந்த கிளப்புக்கு சொந்தமாக இருந்து அந்த கிளப்பு உரிய வரிகளை எல்லாம் அரசுக்கும் மாநகராட்சிக்கும் செலுத்தாததன் காரணமாக மாநகராட்சி ஒரு கட்டத்தில் அந்த கிளப்பை கையகப்படுத்தி விட்டது. நம்ம கூட பேசணுமே, அதில் ஏதோ பூங்கா அமைக்கணும்னு சொல்லி டெண்டர் விட்டு பூங்கா அமைக்க கொத்தி போட்டு விட்டாங்க. ரேஸ் ட்ராக் எல்லாம் போய் கொத்தி போட்டு விட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அதை கட்டலாம். அது ஆக்சுவலி இடம் பெருசு, 161 ஏக்கர். அங்கே கட்டலாம். 161 ஏக்கர் தேவைக்கும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல ஏற்கனவே நாங்கள் வந்து 118 ஏக்கரில் பசுமை பூங்கா அமைக்கிறோன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் அரசு வாக்குறுதி அளித்து விட்டது. கோர்ட்டும் அதில் 2-3 அப்சர்வேஷன்ஸ், சென்னைக்கு பொதுவான பசுமையே இல்லை, நல்லா பார்க்கு கட்டுங்கன்னு ஒன்று. அதில் வந்து இந்த பார்க்கு கட்டுறதுக்கு கன்சல்டன்ட் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி துட்டு பார்த்தாங்க. அதை தான் நம்ம பண்ணி கெடுத்து விட்டோம்னு நினைக்கிறேன். கன்சல்டன்ட்லாம் போடலை. பொது நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கியே
அந்த இடத்தில் கட்டலாம். அப்ப என்னன்னாங்க சார், அது குதிரை ஓட்டிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க இந்த பிளான் அவசரமா பண்ணாங்க. குத்தி போட்டாங்க. ஆமா, அதனால இவங்க இப்போ போயிட்டு இல்லை இது கவர்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் தலைமைச் செயலகம் தான் கட்ட போகிறோம்னா அதுக்கான முன்னெடுப்புகளை தமிழக அரசு எடுக்கலாம். அதையே ஒரு பசுமை தலைமைச் செயலகமாக கட்டுங்களேன். விமான நிலையம்லாம் பசுமை விமான நிலையமாக கட்டுறீங்க, பக்கத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு. அது போல் கட்டலாம். 161 ஏக்கர் இருக்குது. ஏன்னா 60 ஏக்கரில் பில்டிங் கட்டுவீங்களா? 161 ஏக்கர்லையுமா பார்க் கட்ட போகிறீங்க? அதான் இதில் பார்க்குக்குன்னு இயர்மார்க் பண்ணியிருக்கிறது 118 ஏக்கர். அதை இப்போ 118 ஏக்கர் எடுத்தால் கூட ஒரு 50 ஏக்கர் மிச்சம் இருக்கே. ஸோ மாலை வேளையில் முதல்வர் இந்த மெட்ரோவை சுற்றி பார்ப்பது போல் அந்த பூங்காவில் உழவலாம். பொதுமக்கள் அங்கேயும் வந்து முதல்வரை பார்த்து கண்டு கழிக்கலாம். சரி, கட்ட ஆரம்பிச்சாங்கனாலே வந்து 5 வருஷம் ஆயிடும். கண்டிப்பாக ஆயிடுமா. அதுக்கப்புறம் யார் முதல்வர்னு தெரியல. திரும்ப உதயநிதி ஸ்டாலின் கூட வரலாம். வாய்ப்பில்லை ராஜா. இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? சரி, உழைக்கணும்னு முடிவு பண்ணலாம். பார்க்கத்தானே போறீங்க உதயனாவோட ஆட்டத்தை. ஸோ எது எப்படியோ இந்த அரசு விரைவில் அந்த தலைமைச் செயலகத்துக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். திருமழிசையோ இதுவோ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது 7 வருஷம் ஆகட்டும், 8 வருஷம் ஆகட்டும். அப்புறம் உண்மையிலேயே நீங்கள் சொல்வது போல உதயண்ணா பதவிக்கு வந்து விட்டால் அதை மருத்துவமனையாக மாற்றட்டும். கடந்த காலங்களில் நடந்தது இல்லையா? ஆனால் புதிய தலைமைச் செயலகத்துக்கான தேவை இருக்குது. நீங்களே அந்த சின்ன ரூம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் பெரிய ரூமுக்கு போகிறீங்க. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய ரூமில் போய் உட்காரணும் ஆசை இருக்காதா? அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் ஏன் சார் பனையூர் பக்கத்தில் எதுவும் இடம் கிடைக்கலையா? அப்படியே பேப்பரெல்லாம் ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கி கடலில் போட்டுருவாங்கம்மா. பீச்சோரமாக இருக்குது அது. அதனால் அந்த இடம் சரிப்படாது. இல்லைன்னா அங்கே அரசு நிலம் பெரிய அளவில் இல்லை. அங்கே ஏக்கர் கணக்கிலலாம் அங்கே நிலம் இல்லை. இப்போ இந்த உங்கள் டைம்ஸில் சஜஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த 4 சைட்டு நல்ல சைட்டு இல்லை, ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இதற்கான பணிகளை தொடங்க வேண்டும்ன்றேன் இவருடைய காலகட்டத்திலேயே. அடுத்து இந்த பழனி கோயில் நிலத்தை பட்டா போட்ட அந்த பஞ்சாயத்து இன்னும் ஓஞ்சி முடிக்கல சார். அதுக்குள்ளேயும் சார் பழனி நகராட்சிக்கு சொந்தமான ஒரு 1.66 ஏக்கரை வந்து பட்டா போட்டாங்களாம் சார். அதை பண்ணது ஜஸ்டின் மணிகண்டன் தான் சார். பத்திரப்பதிவுத்துறை ஊழியர்களுக்கு எந்த அளவுக்கு நெஞ்செழுத்தம் இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஏற்கனவே கோயில் லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணி பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. பொறுப்பு பதிவாளராக வந்த ஜஸ்டின் மணிகண்டன் அதே நாளில் இன்னொரு நிலத்தை பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். அது 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழனி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை வேறு ஒரு தனியாருக்கு இந்த ஜஸ்டின் மணிகண்டன் பத்திரப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இப்போது அந்த பழனி நகராட்சி விசாரித்து விட்டு ஆவணங்களை எல்லாம் சேகரித்து விட்டு புகார் தர இருக்கிறார்கள். நான் அரசுக்கு சொல்வது, இந்த ஜஸ்டின் மணிகண்டனை அந்த இடத்துல அடிஷ்னல் சார்ஜ் போட்டு ஒரே நாளில் பல நிலங்களை இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. அண்ட் கூடுதலாக அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இதுபோல பதிவு செய்யப்பட்டுள்ள நிலங்களின் அசல் ஆவணங்களை தடயவியல் சோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் 1930 இந்த நிலம் ஒரு கை மாறி இருக்கும். அந்த பத்திரத்தின் அசல் சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கிட்ட ஒரு நகல் இருக்கும், இன்னொரு நகல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட பார்ட்டி இறந்துட்டாங்க, வாரிசுகள் இல்லை, அது மாதிரிலாம் ஏதாவது நடந்துச்சுன்னா பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அந்த 1930 டாக்குமெண்ட்டை உருவிட்டு அதுக்கு பதிலாக வேறு டாக்குமெண்ட்டை சுருவி அதன் வாரிசுகள் தான் இவர்கள் என்று இந்த ஃபோர்ஜரி பண்ணுற வேலை, ஏகப்பட்ட வேலை தமிழகம் முழுக்க நடந்திருக்கிறது. பழனி பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் இது நடந்திருக்கிறது என்கிறார். இது போல் இந்த டபுள் டாக்குமெண்ட்டு மோசடி இதிலெல்லாம் ஈடுபடுவதில் பாலசுப்ரமணியம் இந்த சஸ்பெண்ட் ஆகிருக்கிறார் இருந்தாலும் நிபுணர். ஸோ பழனியிலும் இது நடந்திருக்கும். என்னால் இதை நினச்சி பார்க்கவே முடியல. கார்பரேஷன் லேண்டை தூக்கி விற்கிறாங்க, கோயில் லேண்டை தூக்கி விற்கிறாங்க. இவ்வளோ துணிச்சல் பாருப்பா, மாட்ட மாட்டோன்ட்டு. இன்னொன்று, இந்த 2 பதிவுகளும் புதிய அரசு பதவியேற்ற பிறகு நடக்கிறது. இந்த முறையாவது அரசும் காவல்துறையும் ஜஸ்டின் மணிகண்டன் முன்ஜாமீன் பெறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் கஸ்டடியில் வச்சு விசாரிக்காமல் கண்டிஷன் கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உண்மை வராது. அதனால் இந்த முறை தாமதிக்காமல் இந்த வழக்கை உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு இந்த ஜஸ்டின் மணிகண்டன் முன்ஜாமீன் பெறுவதற்கு முன் அவரை கைது செய்து கஸ்டடியில் வைத்து விசாரித்து ஃபஸ்ட்டு ஜஸ்டின் மணிகண்டனிடம் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டியது, யார் உன்னை இங்கே அடிஷ்னல் சார்ஜ் போட்டது? கொடைக்கானல்லேருந்து நீ எதுக்கு இங்கே வந்த? டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் சசிகலாவுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? மதுரை டிஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு என்ற விவரத்தை வாங்கி மற்ற அதிகாரிகளையும் இவ்வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். பண்ணாதான் இதில் முழுமையான விவரங்கள் வெளியே வரும். சார், நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கோம் சார். சாஜி புருஷோத்தமன் மதுபான ஆலையோட அந்த ஓனர் ஏற்கனவே வந்து அவர் அந்த 13 வயது சிறுவனை பிளாட்ஃபார்ம்ல இருந்து அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸில் தீர்ப்பு வரும்போது எனக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக ஆஜராகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ அந்த வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சு சார். என்ன தீர்ப்பு வந்திருக்கு? 5 வருஷம் ஜெயில், கான்விக்ட் ஆயிட்டாரு. நேத்து எந்திரிக்கவே முடியாது, போனே ரொம்ப விலைக்குச்சுங்கன்றாரு. நேத்து நல்லா சிரிச்சுக்கிருக்காரு சார். வராரு. நீதிமன்றங்களுக்கு நன்றி.
2 நாட்களுக்கு முன்பே அந்த இறந்து போன ஒரு குடும்பம் எவ்வளோ ஒரு ஏழை குடும்பம், அந்த பையன் செத்து போன பையனை பற்றிலாம் நான் சொல்லியிருந்தேன். மது போதையில் வாகனம் ஓட்டி சிறுவனின் உயிர் போவதற்கு காரணமாக இருந்த செல்வச் சீமானின் மகன் தனது செல்வாக்கின் காரணமாக சல்மான் கானை போல் தப்பித்து விட்டார் என்றால் சாமானிய மக்கள் சட்டத்தின் மீதும் நீதித்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்து விடுவார். அந்த சல்மான் கானுக்கு பிஎஸ் ஒருத்தர் இருக்கார், கான்ஸ்டபிள். அவருக்கு ஏதோ ஒரு தீராத நோய், புற்றுநோய் போல் ஏதோ ஒரு நோய் வந்து சாகிற நேரத்தில் ஒரு வீடியோ மூலம் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. ஓட்டினது சல்மான் கான் தாங்க, நான் அவருக்கு பாதுகாப்பு அதிகாரி சார், அவர் தான் குஷ்டு ஓட்டினார், அவர் விடுதலை செய்யப்பட்டார். அதுபோல் இந்த வழக்கும் ஆகிவிட போகிறதோ என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். உள்ளபடி எனக்கு பர்சனலாக எனக்கு அந்த குடும்பத்தை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஜஸ்டிஸ் கிடச்சிச்சு அவங்களுக்கு, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது அப்படின்றது எப்போதாவது அரிதாக இது போன்ற தீர்ப்புகள் வந்தால் மக்களுக்கு நீதித்துறையின் மீதும் நீதிமன்றங்களின் மீதும் நம்பிக்கை ஏற்படும். எனக்கு அந்த வகையில் திரு ஷாஜி புருஷோத்தமன் அவருக்கு மேலே அப்பீல் பண்ணி சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணி பெயில வந்து அதுக்கப்புறம் மேல்முறையீடு செஞ்சு விடுதலை வாங்கிட்டான். அது இப்போ 90 நாள் உள்ள இருக்கணும்ல சார், இல்லாட்டி இப்போ டைம் கொடுப்பாங்களா அப்பீல் பண்ணுறதுக்கு? இல்லை, அப்பீல் உடனே பண்ணலாமா? அவர் ஜெயிலுக்கு போயிட்டார் 3 வருடங்களுக்கு மேல் என்பதால் சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணலை, அவர் சிறைக்கு சென்று விட்டார். புழல் 1ல் இருப்பார்ப்பா, A கிளாஸ்லாம் கொடுத்துருவாங்க. அடுத்து அதிமுக மீள்வதற்கான ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்திருக்கு சார். பொதுவாக எல்லா மாவட்டங்கள்லையும் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் மாவட்ட செயலாளர் தலைமையில் சார் நடக்கும் சார். தீரன் சின்னமலை அவர்களோட நினைவு நாள் விழாவில் வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்கள் தலைமையிலையும் நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? காம்ப்ரமைஸ்க்கு வராங்க போல இருக்கு. யார்? 3EPS கொஞ்சம் அமைதிப்படுத்துவதற்கான ஒரு செயல் நான் நினைக்கிறேன் சார். இபிஎஸ்ஸின் வஞ்சகம் இதில் வெளிப்படுகிறது. இதுதான் அரசியலை உற்று நோக்க வேண்டும். ஏன்னா நேற்று நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து EPS இப்படி தான் சொன்னாங்க. இப்படிதான் அவர் இறங்கிலாம் வரல, இன்னும் இந்த விஷயத்தை சிக்கலாக்கும் வேலையை செய்திருக்கிறார். இறங்கி வந்திருக்கேன்னா மாவட்ட செயலர் பதவி கொடுத்துருக்கணும். அதுதான். இதே போல் கோவை மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சேமா வேலுச்சாமி வேறு ஒரு இடத்தில் இந்த தீரன் சின்னமலை நிகழ்வுக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மாவட்ட செயலர் பதவியை கொடுத்துட்டு நீங்கள் போக சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சியில். இதில் என்ன வஞ்சகம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், இப்போது இந்த நிகழ்ச்சியை தங்கமணியும் வேலுமணியும் புறக்கணித்தார்கள் என்றால் அந்த சமூகம் கோபித்து கொள்ளும். சரியா? பாத்தியா, ஓ புறக்கணிக்கிறியா எங்கள் ஜாதியை நீ என்று சொல்லுவார். இவரே ஐடிங்க வச்சு அப்படி போட சொல்லுவார். அதுக்கு தான் இது வேலையே. போய் கலந்துக்கிட்டாங்கன்னா சமாதானம் ஆகிட்டாங்கப்பா. தலைமை நிலைய செயலாளர் பதவியை தங்கமணி ஏற்றுக்கிட்டாரு, துணை பொதுச் செயலாளர் பதவியை வேலுமணி ஏற்றுக்கிட்டாரு. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. இவங்க 2 பேரும் இறங்கி போயிட்டாங்க. இப்போ இவ்வளோ நாள் அந்த பதவி எங்களுக்கு வேணாம், நாங்கள் தொண்டர்களாக இருக்கிறோம் என்று கடிதம் எல்லாம் எழுதுனாங்களா? அந்த கடிதத்தெல்லாம் நேற்று நிராகரிச்சிருக்காரு சார். அதுதான் அதுக்கு பொருள். இப்போ நீ சரண்டர் ஆகுன்னு அர்த்தம். ரைட்டா? எந்த விதத்திலும் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரவில்லை. நமது அம்மா நாளேடு 31 ஜூனோடு நிறுத்தப்படுகிறது என்று நான் பதிவு செய்திருந்தேன். டவுன் சைஸ் பண்ணுறாங்க. சரியா? இனி டிஜிட்டல் வடிவில் நமது அம்மா இதழ் தொடர்ந்து வரும். ஏன் நமது அம்மாவுக்கான தேவை குறைந்து விட்டது என்றால், நமது அம்மா இதழுக்கு அதிமுகவின் அறிக்கைகளை அனுப்பக்கூடாது, அதிமுக நிகழ்ச்சிகள் பற்றிய புகைப்படங்கள் எதையும் அங்கே அனுப்பக்கூடாது. நமது அம்மா புகைப்பட கலைஞர்கள் மற்றும் நமது அம்மா செய்தியாளர்களுக்கு அதிமுக அலுவலகத்தில் அனுமதி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட்ட பிறகு யாருக்காக அந்த நமது அம்மா நடத்துறீங்க? நீங்கள் அதான் வேலுமணி தான் நடத்திட்டு இருக்காரு. சரியா? இப்போ யாருக்காக நடத்துவார்? கட்சியோட அறிக்கையே அங்கே போகக்கூடாது, அவங்களுக்கு அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டா எதுக்கு நடத்துறது நமது அம்மா? அவருக்கு தான் அட்டகத்தி நாளிதழ் இருக்கு. அந்த அட்டகத்தி இதற்கு மட்டும்தான் அதிமுக செய்திகள் வரும் என்று முடிவெடுத்து விட்டார். இப்போ அந்த முடிவையும் இப்போ இந்த தீரன் சின்னமலை நிகழ்ச்சிக்கு இவங்க 2 பேரும் அனுப்புகிற முடிவையும் பொருத்தி பார்த்தா தெரியுதா? இவரே பரப்பி விடுவார். தம்பி கரெக்டாக சொன்னான். பார்த்தீங்களா, புறக்கணிச்சிட்டாங்க. எவ்வளோ என்னங்க யாருங்க தீரன் சின்னமலை? இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் கண்ணீர் வருது நினைவு நாளில். புறக்கணிச்சிட்டாங்க பார்த்தீங்களா 2 பேரும். புரியுதா? கம்யூனிட்டிக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுற வேலை இது. முழுக்க முழுக்க வஞ்சகம். அரசியலில் வஞ்சகம் அவசியம். அந்த வஞ்சகத்தை எதிரிடம் பயன்படுத்த வேண்டும். சொந்த கட்சிக்காரன்ட்ட பயன்படுத்துறது. நாளைக்கு வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் போய் பிரஸ் மீட்டில் போயிட்டு நாங்கள் தனிப்பட்ட முறையில் மரியாதை செலுத்தினோம், அதிமுக சார்பில் நாங்கள் வரவில்லை அப்படின்னு சொல்லுங்கள். எப்படி இருந்தாலும் நீ இப்போ கட்சிக்காரன் தானே வருவாங்க. 2 பேரும் செக்மேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலை. நல்ல எண்ணத்துலலாம் பண்ணல, புரிஞ்சுக்க. அண்டு நேற்று ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி இருக்கும், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மெய்நிகர் மீடியாவில் பணியாற்றிய அந்த ஊழியர்களுக்கு 3 மாதமாக சம்பளம் வழங்கவில்லை அப்படின்ற அந்த வீடியோ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நமது அம்மா பற்றி நான் சொன்னேன். நமது அம்மா டவுன் சைஸ் பண்ணி டிஜிட்டல் வடிவில் வரும் என்று நான் சொல்லியிருந்தேன் அல்லவா? அதிலிருந்து ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் 3 மாத சம்பளம் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இங்கே 3 மாதம் சம்பளம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. மெய்நிகர் மீடியாவில் வேலை செஞ்ச 3 மாதத்துக்கு சம்பளம் இல்லை. இல்லை, இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தம்? மெய்நிகர் மீடியாவுக்கும் நமது அம்மாவும் ஏன் கம்பேர் பண்ணுறீங்க? ஏன் கம்பேர் பண்ணுறேன்னா, நமது அம்மாவை நடத்துறது வேலுமணி,
ஊழியர்களை வெளில அனுப்பும்போது 3 மாதம் சம்பளத்தை வச்சுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. மெய்நிகர் மீடியாவுக்கு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி. வேலை செய்த காலத்துக்கான ஊதியம் இன்னும் தரப்படவில்லை. அதிமுக ஏன் அழிஞ்சு வீணா போக போகுது எடப்பாடி தலைமையின் கீழ்ன்றதுக்கு அந்த மெய்நிகர் மீடியாவில் பேசிய அந்த ஊழியர்களோட அந்த இன்சிடென்ட் ஒரு உதாரணம். மெய்நிகர் மீடியா பிலாங்ஸ் டு ராஜ் சத்யன். நீங்கள் ராஜ் சத்யன் போய் கேட்டிங்கன்னா இது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, கமல் கட்சியில் இருந்த சத்தியமூர்த்தின்ற ஒருத்தர் தான் நடத்திட்டு வர்றாரு. கமல் கட்சியில் இருந்த அந்த சத்தியமூர்த்தி ராஜ் சத்யனுடைய பினாமி. ஓகேவா? மெய்நிகர் மீடியா பில்டிங்கில் தான் உட்காந்து ராஜ் சத்யன் இது தொடர்பான எல்லா வேலைகளையும் செய்தார். அப்போ உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் அந்த ஆஃபீஸ்க்கு நீ எதுக்கு போகிற? ஸோ பிரமாணியாவை அழைத்து வந்தது ராஜ் சத்யன். ஸோ பிரமாணியா செலவு செய்யும் அவ்வளவு பணமும் மெய்நிகர் மீடியா மூலமாகத்தான் போனது. அந்த மெய்நிகர் மீடியா அந்த விஷயத்தில் பேசின அந்த பெண்ணே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெய்நிகர் மீடியாவில் வேலை செய்கிறோம், மெய்நிகர் மீடியா பிரமாணியாவுக்கு கீழே வேலை செஞ்சுச்சுன்னு. பிரமாணியா என்ன கமல்கா சார் வேலை பார்த்து? அதிமுக தானே வேலை பார்த்துச்சு. அப்போ பிரமாணியாவுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருப்பாங்க, 10 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 கோடியை அவங்க சம்பளம் போக ஒரு 8 கோடி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுக்குன்னு செலவு பண்ணுறதுக்கு அந்த பணம் 8 கோடி மெய்நிகர் மீடியாவுக்கு வரும். மெய்நிகர் மீடியா இந்த ஊழியர்களெல்லாம் வேலைக்கு வச்சுருந்தா இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமா இல்லையா? அந்த கட்சி வீணாக போகிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியை வச்சு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலான்னு பார்த்தாங்க. தொண்டர்களை பற்றி இவர்கள் யாருமே கவலைப்படவில்லை. எடப்பாடி பழனிசாமி உனக்கு சீட்டு தரேன்ப்பா, உனக்கு சீட்டு தரேன்ப்பான்னு அவர் அந்த பக்கத்து வசூலை போட்டுக்கிட்டு இருந்தார். ராஜ் சத்யன் இந்த டெண்டரில் இந்த ஆர்டரில் நம்ம எவ்வளோ அடிக்கலான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த ஊழியர்களோட சம்பளத்துலலாம் துட்டு அடிச்சிட்டார். இது இந்த மாதிரி ஊழியர்களை நடுத்தரில் விடுறது ராஜ் சத்யனுக்கு ஒன்றும் புதிதல்ல. இது ராஜ் சத்யனுக்கு அசிங்கம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அசிங்கம். அவங்க வந்து பேசி சொல்கிறாங்கல்ல, பிரமாணியாவுக்கு நாங்கள் வேலை பார்த்தோம், பிரமாணியா என்ன தெலுங்கு தேசம் கட்சிக்கு வேலை பார்த்துச்சு, இப்படி வந்து ஊழியர்கள் எனக்கு காசு வரலன்னு சொல்கிறாங்களே. இந்த அளவுக்கு இந்த விஷயம் எஸ்கலேட் ஆகிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருன்னா என்னையா லீடர் எடப்பாடி? அசிங்கம் இல்லை? பேனா நிறுவன ஊழியர்கள் இன்னைக்கு வீதிக்கு வந்து எங்களுக்கு சம்பளம் வரலன்னு சொன்னாங்கன்னா ஸ்டாலினுக்கு அசிங்கம், சபரீசனுக்கு அசிங்கம், உதயநிதிக்கு அசிங்கம். குறைந்தபட்சம் சம்பளமாவது கொடுக்குறாங்கல்ல, பிச்சை எடுத்துன்னு இருக்கிறீங்க நீங்கள். உடைக்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? இல்லை, கட்சியிலேருந்து காசு வரல, திரு எடப்பாடி பழனிசாமி காசு தரலை, நான் என்னுடைய சொந்த பணத்தை போட்டு செலவு பண்ணேன், ஏன்னா கட்சி நாளைக்கு எனக்கு ஏதாவது நல்லது செய்யும்னு, கட்சி இன்னைக்கு தோத்து போயிடுச்சுன்னு சொல்றாரு சார். அப்ப வெளிப்படையா வந்து ராஜ் சத்யனை பேட்டி கொடுக்க சொல்லுங்க. நான் இந்த மாதிரி இத்தனை கோடி மெய்நிகர் மீடியாவுக்கு நான் தான் செலவு பண்ணேன்னு சொல்ல சொல்லுங்க. நீங்கள் அதை நம்புங்கள், நான் அதை நம்பவில்லை. எப்படிமா ஒரு பிரமாணியாக்குன்னு ஒரு பட்ஜெட், பப்ளிசிட்டிக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கியிருப்பாங்களா இல்லையா? எங்க போச்சு அந்த பணம்? மொத்தத்தையும் ஸ்ரவந்தும் ஹரியும் எடுத்துட்டு போயிட்டாங்களா? அப்படி போக முடியுமா? இவர் போக தான் விட்டுருவாரா? 5 கோடி எம்எல்ஏ கொடுத்தது ரிட்டர்ன் கேட்குறாரு. இந்த கரெக்டாக சொல்ல பாருங்க தம்பி. உட்காந்து கணக்கு கேட்டுட்டு இருக்க. ராயபுரம் மனோவுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நீங்கள் 10 கோடியில் 2 தான் செலவு பண்ணிக்கலாமே, 10 கோடியில் நீங்கள் 8 தான் செலவு பண்ணிக்கலாமே, மீதி 2 இருக்காமே, கொண்டு வந்து கொடுங்க. இந்தாயா 10 கோடின்னு கொடுத்துட்டாரு. ராஜ் சத்யன்லாம் கை காசு போட்டு செலவு பண்ணுறாளா? எல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? அவ்வளவு பேருக்கும் இதுலேருந்து எப்படி காசு அடிக்கிறது? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் செலவுக்கு கொடுத்தா ஆதிராஜாராமன் உதயநிதிட்ட ஒரு 5 கோடி வாங்கிட்டு இதில் 2 கோடி மட்டும் பேருக்கு செலவு பண்ணிட்டு 13 கோடி லாபம் ஆதிராஜாராமுக்கு. 26 தேர்தலில் கணக்கு போட்டுக்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அடிக்கிறான். வசதி வாய்ப்பு இருக்கிறவன் பூரா காசு அடிக்கிறது. ஒரு இவ்வளோ பெரிய மாபெரும் இயக்கம், பொன்விழா கண்ட இயக்கம்லாம் சொல்லிக்கிறீங்களே, அந்த பொன்விழா கண்ட இயக்கத்துக்கு வேலை செஞ்ச ஒரு டீமும் 3 மாசமா சம்பளம் வரலன்னு ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? அசிங்கமா இல்லை? பொம்பளை பிள்ளைங்க வந்து பேசிட்டு இருக்கு எனக்கு சம்பளம் இல்லைன்னு. அதுவும் ஒவ்வொருத்தரோட சம்பளம் 20,000 30,000. ஏன்னா 10 லட்சமா கொடுக்க போறாங்க. இதை 3 மாசம் பாக்கி வைக்கிறீங்கன்னா நீங்களாம் எதுக்கே கட்சி நடத்துறீங்க? அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க சார்? இனிமே இவங்களுடைய சேவை நம்மளுக்கு தேவையில்லை, அதனால தெருவில் விட்டுறீங்களாமா? கூப்பிட்டு இந்த பாருங்கம்மா, நாலுலேருந்து உங்களுக்கு வேலை இல்லை, இதையோடு நின்றுக்குங்கன்ட்டு ஏப்ரல் மாதமே எங்களை அனுப்பி விடுங்க, மே மாதமே அனுப்பி விடுங்க. மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போச்சு இல்லை? மே மாதம் வரைக்குமான ஊதியத்தை கொடுத்து இனிமேல் நீங்கள் வேலைக்கு வராதீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க இன்றைக்கி பேச போகிறாங்களா? அவங்க பாட்டுக்கு அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பீங்க வீட்டில். உனக்கு நாளையிலேருந்து வேலை இல்லைன்னு சொன்னால் வேறு இடத்துல வேலை தேடுவானா? எதுவுமே சொல்லாமல் இருந்தால் என்னதான் ஐடியாவில் இருக்கீங்க? நீ நாளையிலேருந்து வேலைக்கு வராதுன்னு சொன்னால் நோட்டீஸ் பீரியடுக்கு காசு கொடுக்கணுன்றதுக்காகவே இதையும் சொல்கிறது இல்லை. அந்த ஊழியர்கள் ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்காமல் இருந்தால் இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அவங்களுக்கு. சார் இன்னைக்கு வீதிக்கு வந்துருச்சு. இல்லை, கார்பரேட் கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாருமே 1 இயரா வந்துட்டு ஏடிஎம்கேக்கு கீழே ஸ்ட்ராட்டஜி டீமாக தான் கேம்பெயின் டீமாக வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பிரமணியாக்கு கீழே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்க எல்லாருக்குமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் மந்த் அப்புறம் மே ஜூன் மந்தோட salary வரவே இல்லை. புலம்புறாங்களே அந்த தொழிலாளர்கள்லாம். இந்த புகழ் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சேரும். இப்போதாவது அதிமுக தொண்டர்கள் விழித்து கொண்டு பழனிசாமியை விரட்டி அடிக்கும் வேலையை செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட மனிதர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் அத்தனை பேருமே பழனிசாமியை நம்பி மோசம் போனோம். கடைசி வரைக்கும் வெள்ளமண்டி வியாபாரியாகத்தான் அவர் இருப்பார். ஒரு நாளும் அவர் தலைவராக மாட்டார். ஒரு தலைவன் இதை அனுமதிக்க மாட்டாமா? எனக்காக வேலை செய்றீங்க நீங்கள். அரசு ஜெயிலில் இருந்த பீரியட்லாம் நமக்கு பாதி சம்பளமாக கொடுத்தோமா இல்லையா எம்ப்ளாயிஸ்க்கு? நான் ஜெயிலில் இருந்தேன். ஜெயில் உள்ள இருந்துட்டு என்ன கேட்டேன்? நான் ஜெயிலுக்கு போய் மாட்டிக்கிட்டேன். என் எம்ப்ளாயி இஎம்ஐ கட்டணும். அவன் ஜெயிலுக்கு போனாலும் போயிடும் சொல்லிட்டு முன்னாடி சம்பளத்தை போட்டு விட்டு
ஏதாவது ஏற்பாடு பண்ணுவேன். நான் எனக்கிட்ட வேலை செய்கிறாங்கன்னா அவங்கள டேக் கேர் பண்ண வேண்டியது என் கடமை. அக்கௌண்ட் சீஸ் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சே 2 மாசம் அட்வான்ஸாவே சேலரியை போட்டுட்டேன் நான். ஆமாம், நீங்க கைதாயிட்டீங்க. என்னை கைது பண்ண எந்த டைம்ல வேணாலும் வாய்ப்பு இருக்குன்ற நேரத்துல போயிட்டு நான் பேங்க்ல உட்காந்து அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு விட்டேன் 2 மாசம் அட்வான்ஸ். ஒரு சின்ன கம்பெனியில் நமக்கு இருக்கிற பொறுப்பு இவ்வளவு பெரிய இயக்கத்தை நடத்துகிற ஒரு ஆளுக்கு இல்லைன்னா நீலாம் என்னையா லீடர்னு கேட்குறேன் நான். எதுக்கு வெள்ளையும் சொல்லியுமா சுற்றுறீங்க? வேலை செய்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்க கூட துப்பு இல்லான்னா? சரி சார், ஆர்சனேட்டில் பல இருப்பா. கடைசியாக ஒரு பிட்டு இருக்குது, 2 பிட்டு சொல்லிட்டு போயிட்டு. நேற்று நாம் நமது நிகழ்ச்சியில் ஒற்றை எழுத்து நிறுவனம் அந்த டிடிஎஸ் தொகையை கட்டவில்லை என்று வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது என்று சொன்னேன். வருமான வரித்துறையிலிருந்து ஒரு அதிகாரி அழைத்து டிடிஎஸ் கட்டலன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ கட்டலன்றது சொல்லனா உங்கள் நேயர்கள் குழம்ப மாட்டார்களா, அவர்கள் மன வருத்தப்படுவார்களே என்று அழைத்து அந்த தகவலை சொன்னான். ஒற்றை எழுத்து நிறுவனம் வருமான வரித்துறைக்கு டிடிஎஸ்ஸாக செலுத்த வேண்டிய தொகை, அதாவது மற்றவர்களிடமிருந்து பிடித்து கட்டாமல் அமுக்கிய தொகை 92 கோடி ரூபாய். ஸோ இந்த 92 கோடி ரூபாய் எப்படி சார் வசூல் செய்வீர்கள் என்று கேட்டபோது நாங்கள் அக்கௌண்ட்டை அட்டாச் பண்ணிட்டோம். அதில் விடுற காசெல்லாம் டிடிஎஸ்க்கு நாங்கள் எடுத்துக்கிட்டே இருப்போம். எங்களோட 92 கோடி வட்டியோடு சேர்த்து முடியும் வரை அந்த அக்கௌண்ட்டை நாங்கள் எங்கள் கைக்குள்ளே வைத்திருப்போம். இப்போ வேறு அக்கௌண்ட்டில் வச்சுருந்தோன்னா எல்லா அக்கௌண்ட்டையும் நாங்கள் ஒரு பேன் தானே கம்பெனிக்கு, அந்த பேனை லபக்கென்று பிடித்து விட்டோம். ஸோ ஒற்றை எழுத்து நிறுவனத்திற்கு பணம் செலுத்தக்கூடியவர்கள் நேரடியாக வருமான வரித்துறையிலே செலுத்தி விடலாம். எப்படி இருந்தாலும் இங்கே போனால் அங்கே தான் போகுது. அதே மாதிரி இந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்துக்கு காசு போடுறவங்க எது தனிப்பட்ட நபருக்கு போட சொன்னாங்கன்னா எங்களுக்கு அனுப்பி விட்ருங்க. ரைட்டு, ஒன்றாச்சா? நம்ம ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். புதிய நேயர்களுக்காக இந்த விஷயத்தை சொல்லுவோம். ஏற்கனவே இந்த மார்வாடி ஒருத்தர் சொல்லியிருந்தேன்ல, சேட்டு, இந்த செந்தமரை, அதே சேட்டு, அவருக்கு வேலையே லேவாதேவி தான். சரியா? பணம் ப்ராப்பராக பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டு லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா, தேடி வாங்கிட்டு பண்ணுறது. அண்ட் ஏற்கனவே அந்த சேட்டு ரங்கநாதன் என்பவருக்கு ஒரு 4 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. எப்போது 2010. அந்த ஆள் அந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்தின் உரிமையாளர் போல் கொடுக்கல, ஒழுங்காக கொடுக்காம போனோடனே செக் பவுன்ஸ் கேஸ் போட்டு அது கீழமை நீதிமன்றம், செஷன்ஸு, ஹைகோர்ட்டு, உச்சநீதிமன்றம் வரை அது நடந்துக்கிட்டு இருக்குது. திடீரென்று 2022ஆம் ஆண்டு அந்த பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிடுறேன், கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிங்க என்று அந்த ரங்கநாதன் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள ஒரு அலுவலகத்துக்கு அழைக்கிறார். சரி, இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்தே மாற மாட்டேங்குது, நம்ம போய் இதை முடிச்சுக்கலாம் என்று அங்கே போனால் அது யாருடைய அலுவலகம் என்றால் அண்ணா நகரின் அப்போதைய எம்எல்ஏவாக இருந்த திரு MK மோகனின் அலுவலகம். மோகனுடைய மகன் தான் மாப்பிள்ளை சாரின் பினாமி அண்ணா நகர் கார்த்திக். இவங்கெல்லாம் எவ்வளோ கப்பின்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கார்த்தி அந்த அலுவலகத்தில் இருக்கிறார். அப்போது அந்த இடத்திற்கு வருபவர் மாப்பிள்ளை சாரின் நெருங்கிய உறவினர் பிரவீன். இது நான் சொல்கிறது நடக்கிறது 22. அந்த பணம் வாங்கிய ரங்கநாதன் இந்த ஆள் தான் சார் கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காருன்னொன்னே அண்ணா நகர் கார்த்தி, பிரவீன், இவங்க 2 பேரும் இந்த பார், அந்த ஆள் உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் தூக்கி ஓரமாக வை, நீ இப்போ அந்த ஆளுக்கு ஒரு 4 கோடியை கொடு, அந்த ஆளோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்லாம் வாங்கி வச்சிருக்கிறியாமே அதை திருப்பி கொடு. சார் அதெல்லாம் முடியாது சார், நான் பல வருஷமாக தொழில் பண்ணுகிறேன், மார்வாடி எப்படி பேசுவாங்க தெரியல, பல வருஷமாக தொழில் பண்ணுகிறேன், எனக்கு வர வேண்டிய காசு, நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டுட்ருக்கேன், அது எப்படி சார் எனக்கு கொடுக்க வேண்டிய காசு தள்ளுபடி பண்ணுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் இதை கொடுக்க சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் என்ன காசு கொடுக்க சொல்கிறீங்க, இது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொன்னோன்னே ஜெயிலுக்கு போய்டுவோம் ராஜா, குண்டாஸில் போய்டுவோம் ஜெயிலுக்கு, பார்க்குறியா என்று சொல்கிறார். இந்த ஆளு சும்மா உருட்டுறானுங்க போல இருக்குது என்று அவர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சார் என்று சொன்னதும் சங்கர் ஜிவால் தான் கமிஷனர். சங்கர் ஜிவாலை கமிஷனர் ஆக்கியதே இந்த பிரவீன். சங்கர் ஜிவாலும் பிரவீனும் பக்கத்து போகுது வீடு. சங்கர் ஜிவால் வீட்டுக்கு எதிர் வீடு தான் பக்கத்து சந்து, அந்த வீட்டில் தான் பிரவீன் குடியிருக்கிறார். ஸோ சங்கர் ஜிவால்கிட்ட சொன்ன உடனே சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகளை அனுப்பி இந்த மார்வாடியின் மீது வழக்கு போட்டு. என்ன வழக்கு தான் போட்டாங்க? கொலை மிரட்டல். என்ன நம்ம மேலே எல்லா வழக்கும் என்ன வழக்கு? கொலை மிரட்டல். தொலைபேசியில் அழைத்து உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். இவர் வேறு நேரில் போயிருக்காரு. முடிஞ்சா அவர் மேலே மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு மேலேயும் எஃப்ஐஆர் நிலக்குள்ளே வைக்கிறது. புரியுதா? நாம் மனுஷனாக இருந்தாலாம் சங்கர் ஜிவால்லாம் வெள்ளையும் சலையுமா சுற்றுறாங்க. அதான் சார் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணால் ஐயோ பணத்தை கொடுக்க முடியாது, கேஸை வாபஸ் வாங்கின்னு சொன்னால் புரியுது. எக்ஸ்ட்ரா பணம் கொடுன்னு சொல்கிறது என்னங்க சார், லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. அவர் அடிச்சுக்கதான். ஓ, மீடியேட்டர் காசா? ஸோ சபரீசன் இதுலேயும் ஒரு மையப்புள்ளியாக செயல்பட்டது யார் என்றால் ஒற்றை எழுத்து நிறுவனத்தின் உரிமையாளர். ஸோ இந்த மோகன்குமார் என்பவர் ஒற்றை எழுத்து நிறுவனத்தின் உரிமையாளர், பிரவீன் சபரீசனின் உறவினர் அண்டு அண்ணாநகர் கார்த்தி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று 27/7/2026 அன்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு புகார் அனுப்பியிருக்கிறார். ஸோ விரைவில் அண்ணாநகர் கார்த்தி, பிரவீன் மற்றும் ஒற்றை எழுத்து நிறுவனத்தின் உரிமையாளர் ஆகியோர் விசாரணைக்கு அழைக்கப்பட இருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த பேங்க் அக்கௌண்ட் அட்டாச்சு, அதையும் சொன்னேன். நன்றி. நன்றி சார்.